பரணி கேக்குதா? அப்டேட் ஆரம்பிச்சிடலாமா? அப்டேட் சொல்லிடுங்க. ஓகேண்ணா, கேட்குது. அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையில் எம்புரான் படத்தோட கேரக்டர் போஸ்டர்ஸ் வந்து எவ்ரிடே ரிலீஸ் பண்ண போகிறோம். 18 நாள் 36 கேரக்டர். காலையில் ஒரு கேரக்டர் போஸ்டர், ஈவினிங் ஒரு கேரக்டர் போஸ்டர். காலையில் 10 மணிக்கு, ஈவினிங் 6 PM அப்படின்னு சொல்லி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சூர்யாவோட ரெட்ரோ ஃபிலிம் அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து காமிக்கல் ஸ்டைலில் வந்து ரிவீல் பண்ண போகிறதாக ஸ்டோன் பெஞ்ச் அவங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. படம் ஃபஸ்ட்டு மே வருது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு பிடிஎஸ் ஸ்டோரி மாதிரி வந்து காமிக்கல் ஸ்டைலில் வந்து போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இன்னைக்கு. அதே மாதிரி தனுஷ் டைரக்ஷனில் நிலவுக்கு என்மேல் நடிக்கவும் அதோட ட்ரெய்லருமே வந்து February 10 ரிலீஸ் ஆகுது. படம் February 21 ரிலீஸ் ஆகுது. ரியோராஜ் நடிக்கிற ஸ்வீட் ஹார்ட் அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் February 11 ரிலீஸ் ஆகுது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல், அவர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2K லவ் ஸ்டோரி, அந்த படத்தோட டீம் வந்துட்டு ப்ரோசோன் மால், கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரோசோன் மால்க்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. February 9 3:30 PM. அதே மாதிரி சமுத்திரக்கனி நடிக்கிற ராகவம் அந்த படம் February 21 தேட்டரிக்கல் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மலையாளம் சீரீஸ், ஹாட்ஸ்டார் சீரீஸ் லவ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற சீரீஸ் வந்து அதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நீரஜ் மாதவ் அதுக்கப்புறம் கௌரி அவங்க நடிக்கிறாங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்திருக்கா? அதே மாதிரி பேட் கேர்ள் வந்து ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து இது ஒரு அவார்ட் வின் பண்ணிச்சு. நெட்வொர்க் அப்படின்ற இது நெட்வொர்க் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் ஏஷியன் பெசிஃபிக் சினிமா, அதுதான் ஃபுல் ஃபார்ம். அந்த அவார்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க பேட் கேர்ள் படத்துக்காக. ஸோ வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? விட்டு போயிருந்தால் சொல்லுங்கள். மோஸ்ட்டாக எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் நினைக்கிறோம். பெருசாக இன்னைக்கு அதுவும் வரல. எனக்கு தெரிஞ்சது திங்கக்கிழமை தான் நிறையா வரும்னு நினைக்கிறேன். கேக்குதா? கேக்குது ப்ரோ. கனெக்ஷன் இஷ்யூன்னு காட்டுது, கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு கனெக்ஷன் இஷ்யூ? பிரகாஷ் இப்படி ஹோஸ்ட்டுக்கு. ஐயோ பிரகாஷ்ண்ணா, ஸ்டார்டிங்கேவா? தெரில, ஏதாவது கால் வந்துருச்சான்னு தெரியலையே. மேபி அதான் இருக்கும். பார்த்துக்கலாம். மட்டும் இருந்துக்கங்க. மாவீரன் எல்லாம் அறிந்தவருங்க. ஒண்ணுமே தெரியல. அவர் எத்தனை ஸ்பேஸ் போறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை ஸ்பேஸ் போறாரு அவரு. ஒரு ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஸ்பேஸ்லயே இருக்காரு. யாருக்கு கனெக்ஷன் இஷ்யூஸ் காட்டுது, யார் கை தூக்குறா, யாரு ஸ்பீக்கர் கேக்குறா, எல்லாம் தெரியும் அவருக்கு. தனியா ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ட்விட்டர் டான். ஆமா ப்ரோ. சரி, அப்புறம் இந்த இது STR 49ல சாய் பல்லவி சந்தானா வராங்க அப்படின்ற மாதிரி ஏதோ நான் பார்த்தேன். ஆமா, நானும் நியூஸ் பார்த்தேன். எனக்கு எவ்வளவு தூரம் ஷுவரா இல்லை அந்த நியூஸ், எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. பட் அந்த நியூஸ் நானும் பார்த்தேன். சந்தானம் காமெடியன் ரோல்லையும் சாய் பல்லவி அவங்களும் ஒரு ரோல் பண்றதாகவும் ஒரு நியூஸ் பார்த்தேன் இன்னைக்கு. பட் பாப்போம், ஆபீஷியலா வரட்டும். சொல்லுங்க ப்ரோ. ஜனநாயகன்ல சுதிகாசன் சொல்லி ஒன்னு சொன்னாங்க. அப்படியா? அது அப்படின்னு சொன்னாங்க, சொன்னார்கள் மூவர்கள். ஓகே ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். அது ஏதாவது ஒபிஷியலா இல்ல ஏதாவது உருட்டுதானான்னு தெரியல, பாப்போம். அதுக்கப்புறம் கார்த்தியோட ஃபிலிம்ல ஏதோ வடிவேல் நடிக்கிறதா சொன்னாங்க. கார்த்தியோட ஃபிலிம்ல வடிவேல் நடிக்கிறதா சொன்னாங்க. ஆமா, அதுவும் நான் பார்த்தேன். ஆக்சுவலா கார்த்தி நெக்ஸ்ட் ஃபிலிம்ல 49th ஃபிலிம் நினைக்கிறேன். 49 தான். அதுக்குள்ளேயே கார்த்தி 49ட்டாரு. இல்ல 29ங்க. 29. சரி. அதான் அந்த ஃபிலிம்ல தான் வந்து வடிவேலு நடிக்கிறதாக கேள்விப்பட்டேன். அந்த நியூஸ் நானும் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் தான் அது, பட் எதுவும் கன்ஃபார்மா தெரியல நமக்கு. நான் வீடியோ பார்க்கல, லக்ஷ்மி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் போய் வீடியோ பார்த்தேன். லக்ஷ்மி தான் ட்வீட் பண்ணி போட்டிருந்தாரு, லக்ஷ்மிகாந்த். அதுக்கப்புறம் தான் போய் வீடியோ பார்த்தேன். ஓகே. ஜனநாயகன் மூவி எடிட்டர் வந்து ஏதோ இன்டர்வியூ கொடுத்திருக்காரு போல. அதில் சொல்லியிருந்தாரு, இது
தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிச்சு. பேசினேன் ஒரு 20 மினிட்ஸ் நேற்று போய் பேசினேன். அப்போ அந்த மாதிரி சொன்னேன், சார் உங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்க சார், கடைசி படம் ஒழுங்காக பண்ணிடு அப்படின்னு மிரட்டுறாங்க சார்னு. அதுக்கு அந்த சிரிச்சுட்டு அதெல்லாம் இந்த பிரச்சனை எடுத்துக்காதீங்க, உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்லி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் பார்த்தேன், ஃபுல் இன்டர்வியூ பார்க்கல, பட் அந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் பார்த்தேன். நான் அந்த 40 செகண்ட் தான் பார்த்தேன். நீங்களும் அந்த 40 செகண்ட் தான் பார்த்தீங்களா? கரெக்டா, சூப்பர் ப்ரோ. பிரகாஷ் நான் ஃபோனுக்கு ஏதாவது பேச போயிட்டாரா? ஆமா, இல்லைன்னா பேசியிருப்பாரு, ஃபோன் ஏதாவது வந்திருக்கும், கால் ஏதாவது வந்திருக்கும், அதனால தான். ஓகே, அந்த ரெட்ரோ பிடிஎஸ் வந்து படத்துல வந்து மேக்கிங் சீனை வந்து காமிக் டைப்ல விடுறாங்களா? ஆமா, எனக்கு தெரிஞ்ச காமிக்கல் ஸ்டைலில் விடுறாங்க. ஐ மீன் மேக்கிங் இந்த சென்ஸ் என்ன, அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா எவ்ரி வீக் ரிலீஸ் பண்ணுறோம், அன்சீன் ஸ்டோரிஸு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து காமிக்கல் பிக்சர் மாதிரி வரும். இப்போது காமிக்ஸ்லாம் அதில் ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் வந்து எப்படி இந்த டெக்ஸ்ட்லாம் போட்டு வருது இல்லை, அந்த மாதிரி பிக்சர் மாதிரி வரும்னு தோணுது. என்னோட கெஸ்ட்லாம் நான் சொல்கிறேன். இல்ல அது ஸ்டோரி லைனே ஏதோ போட்டிருந்தாங்க, சிமிலர் டு லியோ மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப எனக்கு புரியல ப்ரோ, அது எல்லாமே பிகைன் சீன்ஸ்லேயே போட்டு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிடுவாங்க, அதுல ஓவர் இதாகாதா? என்ன ப்ரொமோஷன் இது? இல்ல பிஹைண்ட் இல்ல, ஆல்ரெடி சினாப்சிஸ் போட்டாங்க. பட் சினாப்சிஸ் நமக்கு வந்து புதுசு இல்லைனாலும் ஸ்க்ரீன் பிளே தான் மேட்ரு என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம இந்த மாதிரி இதே சினாப்சிஸ் இதே கதைக்களத்தில் எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு, பட்டு ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது தான் மேட்ரஸு. அதே இல்லாமல் பிடிஎஸ்ல வந்து இப்போ சினாப்சிஸ் இவ்வளோனாலும் வந்து அவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து எல்லாமே சீன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. சும்மா ஏதாவது ஆல்ரெடி மேக்கிங் வீடியோ வர மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இது பிக்சர்ஸாக வரும்னு தோணுது, வீடியோவாக இல்லாமல் பிக்சராக வரும்னு தோணுது. மேபி வீடியோ வரலாம், தெரில. சரி ப்ரோ, நான் ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன், மறந்துட்டேன், நேத்தே கேட்கணும்னு இருந்தேன். சொல்லுங்க ப்ரோ. இந்த அமரன் 100th வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணாங்கல்ல, ஒரு செகண்ட் ஒரு பீஸ்ல கூட ஸ்வைஃபலை பத்தி பேசலையே இதுல ப்ரோ, என்னது அது? அது எஸ்கே அவரை பத்தின வீடியோவில் அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு, அதுல வேற யார பத்தியுமே பேசலையே. அதுதான் சொல்றேன், எனக்கு அந்த எஸ்கேக்கு ஈக்குவலா அந்த படத்துல ஸ்ட்ராங்கா இருந்தது சாய் பல்லவி தான். எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே பேசல, இல்ல அவங்களுக்கு மட்டும் எடிட் பண்ண விட்டுட்டாங்களோன்னு ஒரு டவுட்டா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, இது எனக்கு வந்து என்னன்னா, இது விக்ரம்லயும் நான் பார்த்தேன். ஏன்னா விக்ரம்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 பேர்த்தோட போஸ்டர் வந்துட்டு இருந்துச்சு. ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ரிசல்ட் வந்தனையுமே சிங்கிள் போஸ்டரா மாறுச்சு. அமரனுக்கும் அதே மாதிரி தான், ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் சாய் பல்லவி போஸ்டரா இருந்துச்சு, ரிலீஸுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் போஸ்டரா. இதை எப்படி ஹீரோ? நான் வந்து எப்படி பார்த்தேன்னா, இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க வந்து 4 பேர்த்ததுமே வந்து போஸ்டர் விட்டுருந்தாங்க. எஸ்கே அவங்க டீம்லேருந்து எடிட் பண்ணி போட்டதுனால எஸ்கே மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இது இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா மேபி நீங்கள் சொல்கிறது நான் அக்செப்ட் பண்ணுவேன். பட் இது எஸ்கே சைட்லேருந்து அவருக்காக ஒரு எடிட் பண்ணி அவர் ஹேண்டலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்படிதான் நான் பார்த்தேன். ஸ்மார்ட் சார் ப்ரோ சொல்லுங்க. பரணி ப்ரோ, ப்ரோ இது நடுவுல தான் ஸ்பீக்கர் கேட்டா உங்களுக்கு தெரியுது இல்லையா ப்ரோ? ஸ்டார்டிங்ல கேட்டு நடுவுலயோ லாஸ்டோ வந்து அப்ப காமிக்க மாட்டேங்க உங்களுக்கு. ஆமா, நடுவுல சில டைம் காமிக்கும், சில டைம் காமிக்காது. சில டைம் அக்செப்ட் கொடுத்தாலுமே மேல ஸ்பீக்கர் வராது. இன்னும் அப்படி இல்லைன்னா 10 ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்கன்னா என்னால அக்செப்ட் பண்ணவும் முடியாது. அந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்ப அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாரும் அவங்க ஒப்பீனியன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் பேசலான்ட்டு நடுவுல ஒரு 9 o'clock அந்த டைம்ல வந்து உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு பண்ணா காமிக்கவே மாட்டேங்குது. ஆனா ஸ்டார்டிங்ல மட்டும் கேட்டா உடனே கிடைச்சிருது ஸ்பீக்கர். அதான் நடுவுல வந்து ஸ்பீக்கர் உங்களுக்கு காமிக்க மாட்டேங்குது. இப்போ வந்து பெருசா நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் நம்ம வந்து எவ்வளவு ரெக்வஸ்ட் வருதோ எல்லாமே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுவோம். பிரகாஷ் போக்கும் அப்படிதான், ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் காட்டும், அதுக்கப்புறம் ஒன்றும் காட்டாது. எனக்கு சில டைம் காட்டும், ஆனா அப்ரூவ் பண்ணனா மேலே வராது. இல்லைன்னா 10 ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. எனக்கு வந்து ரிமூவ் பண்றது யோசிக்கிற வேண்டியதா இருக்கும். சரி, இல்லைன்னா யாராவது தானா ரிமூவ் பண்ணாங்கன்னா அப்போ அக்செப்ட் பண்றது, அப்படிதான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை. சரி ஓகே பரணி ப்ரோ, இப்போ நம்ம அஜித்குமார் சொன்னார்ல அந்த அமரன் குழுதுல, அதுல நானுமே உடன்படுறேன். பிகாஸ் அமரன் வந்து அவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர், எல்லாத்தாலையும் விரும்பப்படுதுன்னா அதுல எஸ்கேவோட நடிப்பு உண்மையிலேயே அளவு கிடையாது. அவரு அந்த படத்துக்காக அசல் மிலிட்ரி மேன். இப்போ துப்பாக்கி படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சார் எப்படி ஒரு ப்ராப்பர் மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாரோ, அதே மாதிரி எஸ்கேட்ட இருந்து அப்படி ஒரு இது பெர்ஃபெக்ஷன் அதுல இருந்து தெரிஞ்சிச்சு. உடம்ப ஏத்தி கரெக்டா
அதே மாதிரி சாய் பல்லவியும் அந்த படத்துல அதிகம் அவங்களோட எஃபெக்ட், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளிப்படுத்துற அவங்களோட இதுவும் வெற்றில 2 பேருமே அடங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் ஈக்குவல் குடுத்துருக்கலாம். அது ஒரு வருத்தம் தான். நெக்ஸ்ட் பண்ணாலும் நல்லா இருக்கும். பார்க்கலாம். இல்ல ப்ரோ. நான் அது இப்பவும் அதே தான் சொல்றேன். புரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து வந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா அது மிஸ்டேக்கா நான் வந்து இங்கேயே சொல்லியிருப்பேன். அது எஸ்கே சைட்லேருந்து எஸ்கே டீம்லேருந்து அவங்க டீம்லேருந்து ஒரு எடிட் பண்ணி போடுறப்போ, அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாரி தான் ஃபீல் ஆச்சு. வேற எதுவும் இல்ல. ஓகே ப்ரோ. சரி ஓகே. ஓகே. என்ன மாவீரன் ப்ரோ காணோம்? போயிட்டாரா? ஆமா காண மாட்டேங்குது. இருந்தாரு அதுக்குள்ள இல்ல போயிட்டாரு. இல்ல இப்பதான் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வராரு. இல்ல மறுபடியும் வந்துருவாரு. அவரு நம்ம ஸ்பேஸோட ரெகுலர் டிஃபால்ட்டா வந்துருவாரு. அவர் ஆட்டோமேட்டிக்கா நாயகன் மீண்டும் வரார். யாராவது செகண்ட் டைம் போனீங்களா விடாமுயற்சி? நான் இப்பதான் சுட சுட பாத்துட்டு வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட செட் போயிட்டு வந்தேன் ப்ரோ. பண்ணேன். எபிக்ல போயிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. எபிக் விஷுவல் சூப்பர். நான் இப்போ ஒரு ஹிந்தி படத்துக்கு போனேன். தியேட்டரை விட்டு படத்தையே தூக்கிட்டாங்க. என்ன படம்? பேடாஸ் ரவிக்குமார். பாத்துட்டீங்களா? இல்ல தியேட்டரை விட்டே தூக்கிட்டாங்க. நேத்து ஒரு நாள் மட்டும் தான் ஓட்டியிருக்காங்க. ஏன் அப்படி? யாரும் வரல. யாரு? அது படம் நல்லா இருக்கான்னு சில ரிவ்யூலாம் அது நல்லா இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது ஹிமேஷ் ரஷ்மையா தானே? ஆமா ப்ரோ. சிவாவோட தமிழ் படம் 1, 2 அந்த மாதிரி ஸ்பூஃப் படம். ஸ்பூஃபுங்களா? ஓகே ஓகே. அதான் ரிவ்யூஸ் அதான் உண்மையாலுமே நல்லா இருக்குன்றது மாதிரி தான் ரிவ்யூஸா? இல்லை சில இதெல்லாம் நல்லா 4 ஸ்டார் ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன் நான். சாங்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். அவர் தான் தசாவதாரமுக்கும் மியூசிக் டைரக்டர். இதுக்கும் அவர் தான். பரணி ப்ரோ. அப்புறம் அன்னைக்கு நாக சைதன்யாவோட தண்டேல் படமா பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? பிரகாஷ் நான் பார்த்துட்டு போஸ்ட் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். நான் ரீட் பண்ணல. நீங்க பாத்தீங்களா ப்ரோ? என்னது ப்ரோ? அந்த நாக சைதன்யாவோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுல, தண்டேல் மூவி. நீங்க பாத்தீங்களா? நான் இன்னும் பார்க்கல. ஆக்சுவலா நான் அந்த படம் பார்க்கணும்னு என் மைண்ட் செட்ல இருந்துச்சு. ஆனா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஏதோ ஒரு மலையாளம் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், இது பார்த்து தண்டேலுக்கு ரொம்ப லிமிட்டட் ஷோஸ் தான் இங்கே. அதுவும் தெலுங்கு வெர்ஷனோட தமிழ் வெர்ஷன் தான் ஷோஸ் 2 ஷோஸ் கொடுத்துருக்காங்கன்னா, தெலுங்கு வெர்ஷன் நைட்டு 10 மணி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா எனக்கு தமிழ் வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு அது எனக்கு என்னென்னா போகலான்னு ஐடியா இருந்துச்சு. பட்டு நான் காலையில் ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஒருத்தர் பார்த்துட்டு கிறிஸ்டோஃபர் அவரோட ரிவ்யூ பார்த்தோன்னையும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, அந்த ஒரு 1 ஹவர் பேட்ரியாட்டிக் போர்ஷன்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரா. ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே நான் அந்த படத்துக்கு போகல. ஆனால் வந்துட்டு இன்னைக்கு வந்து இது பிரகாஷ் ப்ரோ ட்வீட் பார்த்தேன் நான். 3 out of 5 கொடுத்துருந்தாரு. ட்ரெண்ட்ஸுடுமே சொன்னார் உண்மையிலே அது வந்து ஒரு ஒரு இது வாட்சபிள் ஃபிலிம் தான், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா போவேன். நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு எப்படின்னான்னு தெரில. நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அப்படி நாளைக்கு பார்க்க முடிஞ்சா பார்ப்பேன். இல்லைன்னா நாளான்னைக்கு எப்படியாவது வர கம்மிங் வீக்கெண்டில் பார்த்தேன் முடிஞ்சா. ஷோ டைம் செட் ஆகும் தான் தெரில. ஓகே ஓகே. உங்க ஃப்ரீ டைம்ல பார்த்தா அதோட எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுவும் ட்ரை பண்ணலாம். ஆனா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ட்விட்டருக்குள்ள அந்த அன்னைக்கு காலையில ட்விட்டருக்குள்ள ஓபன் பண்ணாவே முதல்ல கிறிஸ்டோபர் ரிவ்யூ தான் வந்து நிக்குது. அவருக்கு பிரீமியர் இல்லைங்க. அவரு பார்த்து அதுதான் சொல்றேன். அவர் ட்வீட் தான் முதல்ல நிக்குது. என்ன பண்ண நேற்று அதனால தான் மணிமேகலை வந்து கலாய்ச்சி விட்டு போயிட்டாங்க. அதுதான் ட்ரெண்டிங்கும் இல்லாம அவரு வர ஃப்ளோவா போட்டுட்டுறாப்ல ட்ரெண்டிங் ஆயிருது. ஒன் வேர்ட். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? ஆனா அவரு ஆவரேஜா இருக்குன்னு கூட போட மாட்டாரு ப்ரோ. அதான் பார்க்க இதா இருக்கு. ரொம்ப வீண் முயற்சி. இல்ல ஆவரேஜ் போட்டிருக்காரு. நிறைய ஃபிலிம்ஸ்க்கு போட்டிருக்காரு. போட்டிருக்கிற படம் எல்லாம் பார்க்கவே முடியாத மாதிரி இருக்கும். அவர் KGF 2 நல்லா போட்டார், ஞாபகம் இருக்கா? பாகுபலி 1 நல்லா. அவரோட ரிவ்யூ வந்து அவர் ஸ்பேஸ்க்கு வந்திருக்காரு ஒரு டைம். நானே பேசியிருந்தேன். அந்த ஆந்திரா மூவிஸ்லாம் அங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, பேலன்ஸ், அந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தாரு. அவரோட ரிவ்யூல எனக்குமே உடன்பாடு இருக்காது. அவர் வந்து டெக்னிக்கலா எது நல்லா இருந்துச்சு எது இல்ல அந்த மாதிரி கிளியர் சொல்ல மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு KGF 2 நல்லா இல்லைன்னு சொன்னாரு. பாகுபலி 1 நல்லா இல்லைன்னு சொன்னாரு அவரு.
அவர் நிறைய சொல்லியிருக்காரு அது மாதிரி. வினோத் ப்ரோ இல்ல ப்ரோ புரியுது அவரு புரியுது. சரி ஓகே அவர் அதெல்லாம் ஒரு நல்ல ஒப்பீனியனை படங்கள் சொல்லிட்டாரு. அவர் தப்பா ரிவ்யூ கொடுத்திருக்காரு, அதனால இதுவும் நல்ல படம் போய் பாருங்கன்னு சொல்ல வரீங்க ப்ரோ அதானே? அப்படி சொல்ல ப்ரோ, அப்படி சொல்ல வரல. அவர் அது மாதிரிலாம் பண்ணிருக்காரு சொல்றேன். முன்னாடி பண்ண சம்பவம் சொல்லணும்ல, யாராவது இல்ல சொல்லணும்ல. ப்ரோ வினோத் ப்ரோ இப்போ வேற ஓகே இடத்துல புரியுது சொல்றது. நீங்க சொல்றது. நீங்க சொல்றது புரியுது. இப்போ சில பேர் இப்போ பரணி ப்ரோ சொன்னார்ல அந்த மூவிஸ்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவர் ரிவ்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரியா யோசிக்க தோணுதுன்னு. சில செட் ஆஃப் ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க, சில மூவிஸ் வந்து ட்ரெய்லர் பார்த்து இல்லாட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தேட்டரில் போய் பார்க்கணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா தேட்டரில் போய் பார்த்துருங்க, மற்ற ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்காதீங்க. நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு யார் என்ன சொல்லியிருக்கா அந்த மாதிரி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு இதே சேஞ்ச் ஆகும். இப்போலாம் சில மூவிஸ்லாம் நம்ம பார்க்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா டேரெக்டாக போயிடணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ரிவ்யூஸ்லாம் பேலன்ஸ் பண்ணி ஓகே நம்ம சொல்றதும் நம்ம திங்க் பண்றதும் அவங்க திங்க் பண்றதும் ஓரளவு ஈக்குவலா இருக்கா இல்லாட்டா அவர் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரா அந்த மாதிரி ஒரு உங்களுக்கே ஒரு கிடைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல ஆக்சுவலா இது நானுமே சொல்லியிருக்கேன். ஏன்னா, இப்ப வந்து நெறையா ஃபிலிம்ஸ் நான் வந்து மலையாள ஃபிலிம்ஸ் பார்த்தாலும் சரி, சில ஃபிலிம்ஸ் எனக்கு வந்து சுத்தமா ஒர்க் ஆகாது. ஆனா, அத மத்தவங்க நல்லா இருக்குன்னுபாங்க. இப்ப ரீசென்ட்டா நான் வந்து பொன்மான்னே சொல்லுவேன். எனக்கு பொன்மான் அவ்வளவா ஒர்க் ஆவல. ஓகேவா தான் இருந்துச்சு அந்த படம். ஆனா, நெறைய பேர் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அவங்க இத நான் அக்செப்ட் பண்றேன். அது நெறைய ரிவ்யூஸ் சொன்னாங்க. நல்லா இருக்குன்ற மாரி. பட் அது எனக்கு ஒர்க் ஆவல. இப்ப ரீசென்ட்டா ஒரு ஃபிலிம் அ நாராயணன்ட மூணாம் மக்கள் அப்படின்ற ஒரு ஃபிலிமு. அது எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. எக்ஸெப்ட் ஒரு ஒரு 2 கேரக்டர் போர்ஷன்ஸ். ஜூஜு ஜார்ஜ் அந்த அந்த படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ஒர்க் ஆமா, அவுட் நான் ஆகலன்னு சொன்னீங்க. பனியுமே எனக்கு ஒர்க் ஆகல. பனி பனி நல்லா தான் இருந்துச்சு. இல்ல நல்ல பனி ஒர்க் ஆகல. பனியெல்லாம் ஏன் ஒர்க் சொல்றேன், இப்பயே சொல்றேன் நானு. இப்ப அத ஐடென்டிஃபை படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஐடென்டிட்டி ஒர்க் ஆகலையா? ஆமா அதுதான் சொல்றேன். டிஃபரன்ஸ் ஆன் ஒப்பீனியன் சரி. இப்ப எனக்கு வந்துட்டு இப்ப அந்த நாராயணன் மூணாம் மக்கள் எனக்கு அந்த 2 போர்ஷன் தவிர எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகல அந்த படத்துல சுத்தமா. அதே மாரி இது பனி ஏன் ஒர்க் ஆகல அப்டின்னா, இப்போ அந்த படம் வந்து இப்போ ஸ்பாய்லர் பேசலாம்னு நெனைக்கிறேன். அதனால நான் சொல்றேன். அதுல வந்துட்டு அந்த ஜோஜோ ஜார்ஜ் கேரக்டர் வந்து அந்த ஊர்லயே ஒரு பெரிய இதா காமிச்சிருப்பாங்க. அந்த 2 வில்லன் கேரக்டர்ஸ் செம்மையா பண்ணியிருப்பாங்க. 2 பசங்களுமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே இவர பெருசா காமிச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள வந்து இந்த 2 பேரும் கொலை பண்றப்போ, அவங்க எதுவுமே இது இல்லாத மாரி இருக்கும். லாஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் நல்லா பேக் பண்ணியிருப்பாங்க. அது ஓகே. அது நல்லா இருந்துச்சு. இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா எனக்கு இவங்க அந்த 2 பேரும் போயிட்டு அந்த ஜோஜோ ஜார்ஜோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கொல்ற சீன்லாம் எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம எனக்கு வந்து அவங்க ஒய்ஃப ரேப் பண்ற சீனுமே வந்துட்டு எனக்கு ஒரு மாரி ஆஃபா தான் இருந்துச்சு. அது என்ன சொல்ல, எனக்கு அந்த மாரி சீன்ஸ் பெருசா ஒர்க் ஆவல. எனக்கு இரட்டை படம் பார்க்கும்போது கூட வந்துட்டு அந்த எண்டிங் பஞ்ச் நல்லா இருந்தாலுமே, அது ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் ஒரு பொண்ண ரேப் பண்றாரா? அப்படின்ற மாரி அந்த சீன்னாலேயே எனக்கு அங்கேயே ஆஃப் ஆயிடுச்சு படம். அ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த படத்த பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. இரட்டை படமே சொல்றேன். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஃப்ரேம் வந்து நல்லாருக்கும். இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த ஒரு அந்த மாரி சீன்ஸ் வரப்ப எனக்கு பெருசா அதுக்கப்புறம் படத்து மேல லைட்டா ஆஃப் ஆயிடுது. இது என்னது பொன்மான் பொறுத்தவரைக்கும் எனக்கு அந்த ஒரு ஒரு 2 கேரக்டர் ஒரு கேரக்டர் ஒரு வேர்ட்ஸ்லாம் சில இதெல்லாம் பேசுவாங்க. சில டயலாக்ஸ்லாம் பேசுவாங்க. பேசில் ஜோசப் கிட்ட. அப்பவே எனக்கு வந்து ஒரு மாரி ஏன் இந்த கேரக்டர் இப்படி பேசுனதுன்ற மாரி இருந்துச்சு. அதுக்கு அன்னைக்கு வந்து தோழர் ப்ரோவே வந்து இது ஸ்பீக்கர்ல வந்து சொல்லியிருந்தாரு. இவன் வந்து இந்த சீன வந்து இப்படி இவனுக்கு பார்க்க தெரியல அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த கேரக்டர் அப்படி பண்ணியிருக்க கூடாது அந்த டைம்ல அப்படின்ற மாரி. பட் அதுக்கு ஒரு க்ளோஷர் வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட்ல அந்த இடத்துல ஆஃப் ஆகுற மாரி எனக்கு ஃபீல் அதனால சொல்றேன். ஆமா தோழர் எனக்கு ப்ரோவோட ஆக்சுவலி ஃபேவரட் மூவி ஜோஜோ பார்ட் 2 ஜார்ஜ் வருதாமே, அதை பத்தி எதுவுமே சொல்லல. என்னது புரியல ப்ரோ? தோழர் ஆதியோட ஃபேவரட் மூவி பார்ட் 2 வருதாமே, எதுவுமே சொல்லலையே அதை பத்தி. என்ன படம்? மங்களவாரம். அப்படியா? ஆமா நான் 2-3 நாளா ட்வீட் பார்த்துட்டு இருக்கேன். மங்களவாரம் 2 ஐசானன் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்படியா? அவர் கண்டிப்பா ரொம்பவே விட்டுருந்தாங்க ப்ரோ. அதே நான் அதே கூட ப்ரோமோ பார்த்தேன். மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க மங்களவாரம் 2. அதே ஆக்ட்ரஸா? அதே ஆர்டிஸ்ட், அதே ஆக்ட்ரஸ் தான். சூப்பர். வெயிட்டிங். ஆமா அப்ப ஆதி அண்ணா வந்தா கேட்கணும். இல்ல அவர் இருக்காரு, எப்படி லிசனர்ல தான் இருக்காரு. பரணி ப்ரோ, இந்த 1M எவ்வளவு ப்ரோ? 5 கோடியா 10 கோடியா ப்ரோ? 1 மில்லியன் எத்தனை? 5 கோடியா? 1 மில்லியன் 1 ஒரு மில்லியன் டாலர் யூஎஸ் டாலர். 87 ரூபா. 1 யூஎஸ் மில்லியன் டாலர்னா 8 கோடி எவ்வளோன்னு வருங்க. தெரியல. 8 கோடி. ஆனா மலேசியன் எவ்வளவு ப்ரோ? மலேசியன் 14 ரூபா. மலேசியால 30 ஒரு ரிங்கெட் 16 ரூபா. மலேசியாலனா 3 கோடி வரும்னு நினைக்கிறேன். 30 ரூபா நினைக்கிறேங்க ஒரு டாலர்னா. இல்ல 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 4.5 மலேசியா கோடி ரிங்கெட் வரும். 16 ரூபா. 4.5 16 கோடி. ரூபா. 4.5 கோடி.
நன்றி. ம். 4.5 கோடியா? மலேசியாவுக்கு நீங்க வந்து 1 மில்லியன் கணக்கு பண்ணீங்கன்னா 4.5 கோடி வரும்னு சொல்லி காலைல ஒருத்தர் போட்டிருந்தாரு. சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லா அப்டேட் சொல்லி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. நடுவில் இந்த அப்டேட் சொல்லும் போது என்னமோன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க. மொதல் அப்டேட் சொல்லும் போதே அப்படியே எனக்கு ஒன்றுமே கேட்கல, ரொம்ப நேரம் எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் வந்து கனெக்டிங் பிரகாஷ் ப்ரோக்கு இஷ்யூஸ் ஃபோன் இருந்துச்சு. வந்துருச்சான்னு சொல்லி மகேஷ் ப்ரோ கேட்டார்ல, மகேஷ் ப்ரோ கேட்கும்போது மட்டும்தான் எனக்கு வந்து கேட்டுச்சு. இல்ல எனக்கு புரியல, எப்படி 4.5 கோடி வரும்? இல்ல இவர் மலேசியாவுக்கு சொன்ன அமௌண்ட் இது ப்ரோ கிடையாது, மலேசியா யூஎஸ் மலேசியா அமௌண்ட் கிடையாது நான் சொல்றது. மலேசியாக்கு 1 மலேசியா மில்லியன்ல எப்படி 4.5 கோடி வரும்? எனக்கு புரியலையே. காலைல ரமேஷ் பாலா கோட் பண்ணியிருந்தாரு. 1.5 கோடி தானே வரும். ஏங்க கூகுள்ல ரமேஷ் பாலா காலைல போயிட்டு கோட் பண்ணியிருந்தாரு. மலேசியனுக்கும் இந்தியன் ருபீஸ்க்கும் போட்டீங்கன்னா ஈஸியா தெரிய போகுது. அதுதாங்க, அது ஒரு என்ன குழப்பம்? டிக்கெட் 16 ரூபா 17 ரூபா தாங்க. பட் இவங்க சொல்ற கணக்கு வேற எங்கேயோ அப்பதான் இருக்கு. அவ்வளோதான் வரும். அப்படின்னா 1.5 கோடி அவ்வளவுதான், 1.25 கோடி அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான். இதுல அதுதான் என்ன நான் அதனால ரமேஷ் பாலா அந்த ட்வீட்டை மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் ட்வீட்டை கோட் பண்ணி ஐஎன்ஆர் 4.5 crore போட்டிருந்தாரு. நம்ம எங்க கூகுள்ல போய் பண்றதுக்கு? அவர் போட்டிருந்தாரு, அவர் போட்டதை பார்த்தாச்சு, அவ்வளவுதான். சரி, ஓகே. அரௌண்ட் 2 crores தானே வரும். 19 ரூபா இப்போ ரேட். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு தான் தேர்ட் டைம் போய் பார்த்துட்டு வந்தேன். சொல்லுங்க பிரதர். ஓ, சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் தேர்ட் டைம் பார்த்தேன் இன்னைக்கு படம். ஓ ரைட், ஓகே பிரதர். இப்பதான் ரமேஷ் பாலா ட்வீட்டை ரீவிசிட் பண்ணேன். 2 days அஃபீஷியல் கிராஸ்ன்னு போட்டு 2.2 million 4.5 crores போட்டிருக்காரு. 2.2 மில்லியன் ஓகே. 2 days அது 2.2 million crores தான் அவர் அந்த போஸ்ட் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் அந்த போஸ்ட் தான் பார்த்துருக்கேன். டோட்டல் 2 days கிராஸ் வந்து 2.2 million 4.5 crores ஐஎன்ஆர்னு போட்டிருக்காரு. ஓகே, அது அக்செப்டபிள். நைஸ். ஆனா எனக்கு அது ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமான்னு தெரியல. சரி வேணாம், எனக்கு அது இப்ப நினைச்சாலும் இதா இருக்கு. நான் பிரகாஷ் ப்ரோக்கு மெசேஜ் பண்றதுக்கு அப்புறம் சொல்றேன். அவர் சொல்லலாம்னு சொன்னா சொல்றேன். ஆதி ப்ரோ வந்துட்டாரு, எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. அவரோட கரெக்ட் ஃபிலிமோட பார்ட் 2 பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஆதினா ஹலோ, சொல்லுங்கப்பா. மங்களவாரம் பார்ட் 2 வரப்போதாமே. அந்த பார்ட் 1 பார்க்க வச்சதுக்கே வந்து நான் பிரகாஷ் இங்க வரப்போ அவரை போட்டு தள்ளலாம் நினைச்சேன். அவரை ஏன் போட்டு தள்ளணும்? அவருதான் எனக்கு ரெஃபர் பண்ணது. அவரு நீங்க ஆமா 3 பேரும் தான் சொன்னீங்க கண்டிப்பா வைப்பாருங்க, கண்டிப்பா வைப்பாருங்க. நீயே, பிரகாஷ், சுகுமார். உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைச்சு நாங்க பார்க்க சொன்னா நீங்க என்னன்னா பிடிக்கலன்ட்டீங்க. இல்ல நீங்க எனக்கு ஒர்க் ஆகும் நினைச்சு பார்க்க சொல்லல. இந்த அர்ஜுன் சொல்லுவாப்புல இல்ல இதுல முதல்வன்ல நடிக்காத அந்த மாதிரி நீங்க வந்து வாண்டடா இவனை போய் இந்த பாலும் கிணத்துல தள்ளி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தள்ளி விட்டீங்க நீங்க. சத்தியமா அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா நாங்க வந்துட்டு சரி, எனக்கு ஒரு டவுட். அதுல பார்ட் 2க்கு என்ன இருக்கு? அந்த கதை க்ளோஷர் கொடுத்தானே முடிச்சிருப்பாங்க. அதுல என்ன பார்ட் 2 இருக்கு? அந்த பேயே திருப்பி வந்து படிப்பாங்கதாமா மத்தவங்க எல்லாம். நம்ம பார்ட் 2ன்றப்போ அதுல இருந்து நம்ம இப்படி யோசிக்கிறோம்ல, அது இல்லாம ஒரு கதை லீட் கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான். இல்லப்பா, நான் கேக்குறது சிம்பிள். காஞ்சனா மாதிரி அது வந்து ஸ்பிரிட் சீக்வலா, கடைசியில கிணத்துக்குள்ள பேய காட்டி முடிப்பாங்க எண்ட் கிரெடிட்ல. அதான்ப்பா சொல்றேன். அப்படின்னா அது வந்து ஒரு காஞ்சனா மாதிரி அந்த ஸ்பிரிட் மட்டும் வச்சுட்டு ஒரு சீக்வலா, இல்ல ஒரு பிரான்சைஸ் ஃபிலிமா, இல்ல சீக்வலா, ப்ராப்பர் சீக்வலா அப்படின்னு கேக்குறேன். வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறான்னு ஒரு மகான் சொல்லியிருக்கிறாரு. இததான் சொன்னேன். இந்த படத்துக்கு இல்லங்க, ஒரு மகான் சொல்லியிருக்கிறாரு. ஆர்ஜே விஷால் இல்லாத குறைய நீங்க இப்ப இல்லங்க, சீரியஸா கேக்குறேன். இந்த படத்துக்கு வந்து நீங்க பார்ட் 2க்கு என்ன லீடு வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? கடைசியா வந்து ஒரு ஹாரர் படங்கிற மாதிரி ஒரு பேயெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாரர் கிடையாது. இவங்க வந்து அது மாதிரி ஏமாத்தி போய் சொல்லி அந்த அந்த பேய் மேல பழிய போட்டு இவங்க கொலை பண்ற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. பட் கடைசியில அப்படி ஒரு ஹாரர் இருக்கிற மாதிரி கடைசி ஷாட்ல முடிச்சிருப்பாங்க படத்தை. இப்போ அது ஹாரர் படமா இருந்தா, உண்மையான ஹாரர் படமா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி லீட்ல கூட படம் போகலாம். பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த படத்துக்கு வசனம் முக்கியமா, இந்த படத்துக்கு வந்து பார்ட் 2 லீடுக்கு உங்களுக்கு தேவை இத்தியாதி தான் தேவைப்படுமா அப்படிங்கிறதான். இப்போ மாவீரன் படம் என்னன்னா மியூசிக்கே ரெடி பண்ணிருப்பாரு, போட்டு வச்சிருப்பாரு. என்ன அவர் போடாம இருக்கிறது எனக்கு ஆச்சரியம். அவர் போடுறாரோ இல்ல, நீங்க நல்லா போடுறீங்க மியூசிக். இல்லைங்க, அந்த பிஜிஎம் தான் நல்லா இருக்கும். அவர் போட்டாரும் நல்லா இருக்கும். மாவீரன் போடுங்க, அதான் சூப்பரா இருக்கும். ஹாய் பிரகாஷ் ப்ரோ, பர்னி ப்ரோ.
ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க பிரதர். ப்ரோ, டாக்கு மகாராஜ் வந்து ஓடிடி நாளைக்கு ரிலீஸா 9th? அப்படியா? பர்னி தான் அதோட அத்தாரிட்டி. ஆ சொல்லுங்க பர்னி. ஓடிடி ரிலீஸ் மாதிரி நான் எந்த நியூஸும் பார்க்கலையே. ஓ, பட் ஆல்ரெடி ஏழைகள் ஓடிடியில் வந்துருச்சு. அது என்ன கணக்கு? அது லீக், ஆமா. ஹெச்டியா லீக்குடா? அப்படியா? காலையில ஒரு நண்பர் ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ வந்துருச்சோ. அதுக்கப்புறம் அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, சரி ஹெச்டி வந்துருச்சு போல ஆக்சுவலா இருக்கு. சோஷியல் மீடியால இந்த பஸ் இருந்துச்சு February 9th. டாக்கு மகாராஜ்னா இல்ல அது நல்லா இருந்துச்சு அது அந்த படம். அந்த சூப்பரா படம் இருக்கும் ப்ரோ, பாருங்க. தெரியலையே, நான் பார்க்கவே இல்லையே. நான் பார்க்கவே இல்லை, அந்த பக்கமே போல. ஏங்க நல்லா நீங்க தான் இருக்கும் bro. பாப்பீங்க. Ended போன bro. வாட்டி எல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்து சொன்னீங்க, நீங்க பார்க்க போறேன் இந்த படத்தை வந்துருச்சுன்னா அப்படின்லாம் சொன்னீங்க. வந்துச்சுன்னா பார்க்கலான்னு ஐடியாவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு சில ரிவ்யூஸ் வந்துச்சு. அந்த ரிவ்யூஸ் பிரகாரம் பார்க்க வேணாம்னு விட்டேன், அவ்வளோதான். பாலையா படத்துக்கு ரிவ்யூஸ் செய்வேன்னு கேட்கலாம். என்னமோ இதுக்கு முன்னாடி பட் படங்கள் பாலையா படம் மாதிரி இல்லைன்னு ரிவ்யூ வந்துச்சு. இல்லைங்க, பாலையா படம் மாதிரி இல்லைன்னு ரிவ்யூ வந்துச்சுங்க. அப்படின்னா நல்லா தானங்க டோட்டல் இருக்கும். இப்போ என்னன்னா, அது அப்படி சொல்லி தான் அதாவது நம்ம பாலையா படத்தை எதுக்காக பார்க்க போறோம்? அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த படத்துல. சரி அப்போ பொறுமையா பாத்துக்கலாம் கழுத அப்படின்னு விட்டாச்சு. சரி இந்த படம் எப்போ வருதுங்க? நல்லாதான் எனக்கு இருக்கும் bro. இந்த படம் அந்த சங்கராந்திக்கு வஸ்துனோ அந்த படம் சங்கராந்திக்கு வசனமா அது லேட்டா வரும். ஏன் படம் அது பயங்கரமா ஓடிட்டு இருக்குல்ல தியேட்டர்ல. இதெல்லாம் வந்துருச்சு கேம் அது சேஞ்சர்லாம். தில்ராஜ் வந்து அப்படிதான் முடிவு பண்ணுவார். அவர் வந்து அது வேற மேடைக்கு மேல சங்கர் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஸ்பேஸ் போட்டு திட்டுறோம், வன்மத்தை கேட்கறோம், அப்படி போய் நம்ம ஏகப்பட்ட பேர் நம்ம மேல சொல்லுவாங்க. அதுக்கு போக நிறைய பேர் ட்விட்டர்ல சங்கர் மேல வன்மத்தை கட்டுறாங்க, சங்கர் மேல வன்மத்தை கட்டுறாங்க, கொட்டுறாங்க, அப்படி என்னமோ சொல்லுவாங்க. இப்ப ஏகப்பட்ட நேற்று டீ கடையார் கூட ஒரு சூப்பர் அடி அடிச்சிருந்தாரு. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் சங்கர் மேல வன்மத்தை கொட்டுறதெல்லாம் தாண்டி ஒரு பொங்கல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி ஒரு ஸ்டேஜ் ஏறி டெய்லி தில்ராஜ் சங்கர் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. என்ன இல்ல, சொன்னாரு? மம்படியாவே என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன அதுதான் நானும் கேட்கணும். என்ன சொன்னாரு? ப்ரோ என்ன சொன்னாருன்னா, ஒரு டெய்லி ஒரு மேடை பிரஸ் மீட்ல வந்து கேக்குறாங்க, அவர் உட்கார வச்சே சொல்றாங்க, ஒரு படத்துக்கு பிரம்மாண்டம்ட்டு நிறைய பேர் ஏமாத்துவாங்க அப்படின்ட்டு அந்த பிரஸ் மீட்ல தெலுங்குல அப்படியே சொல்றாங்க. அவர் சிரிச்சுட்டு இருக்காரு. அப்படிதான் பண்ணாங்க அந்த பிரஸ் மீட்ல. இல்ல என்ன இவர் என்ன எடுக்கும்போது பேசுறாரு? எதுவும் சொல்லாம ஒரு பிரஸ் மீட்ல இல்ல, ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொன்னாரு என்னன்னா, ஒவ்வொருத்தரா பேசுங்கப்பா, ஒவ்வொருத்தரா. இல்லனா ஆதினா, அதாவது இது எடுக்கும் போதே இதெல்லாம் வேணாம், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி அவன் நிறுத்தி இருக்கணும். அவர் எதுவுமே நிறுத்தல. இப்ப எடுத்து அது ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் குறை சொல்றான். அப்ப இந்த 400 கோடி ஆனா ரூபாய் என்ன சொன்னாருன்னு யாராவது சொல்லுங்க. அதை சொல்லவே மாட்டேன்றீங்க கடைசி வரைக்கும். இல்ல அதுதான் இல்ல அதை சொல்ல வந்தேன். அதுக்காண்டி இன்னொருத்தர் சொல்ல வந்தவங்க அவர் சொல்லுவார் போல இருக்கு, தெளிவா சொல்லுவார்னு நினைச்சு அவரும் சொல்லல. சரி இவரு சொல்ல வராருன்னு பார்த்தா இவரும் சொல்லல. சரி எவரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து காம்பினேஷன் பார்த்து, ஸ்டார் ஹீரோ வேல்யூ பார்த்து, ஸ்டார் டைரக்டர் வேல்யூ பார்த்து சில படங்கள் பண்ணிட்டேன். அது எனக்கு கை கொடுக்கல. பட் என்னன்னா, நான் வந்து எப்பவும் ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை நான் நம்பி நான் எப்பவும் நல்லா தயாரிப்பேன். அதுதான் எனக்கு பல படங்கள் கை தூக்கி விட்டுச்சு. நான் வளர்ந்ததுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப வந்து இப்போ எனக்கு சின்ன பட்ஜெட் படம் தான் காப்பாற்றி விட்டுருக்கேன். இந்த படம் மட்டும் இல்லைன்னா டோட்டலாக லாஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கராந்திக்கு சொன்னோம். ப்ரெஸ் மீட்டில் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் இதே மாதிரி ஒவ்வொரு பாஷையை சொல்கிறாரு. அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்கிறாரு. ஒரு தடவை என்ன சொல்கிறாரு, நான் மிக பிரம்மாண்டம்னு நம்பி அதை ஏமாந்துட்டேன். ஆனா இந்த அனில் சங்கராந்தி, அவர் பேர் என்ன, அனில் ரவிப்புடி, ஐயோ அனில் ரவிப்புடி கரெக்ட் தான். அனில் ரவிப்புடி வந்து சின்ன பட்ஜெட்ல எனக்கு பிரம்மாண்ட வசூலை கொடுத்துட்டாரு அப்படின்னாரு. இன்னொரு ஸ்டேஜில் போயிட்டு ஒரு ஸ்டார் ஹீரோ ஒரு ஸ்டார் டைரக்டர் 2 பேர் சேர்ந்து எனக்கு வந்து நஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து ஒரு சின்ன டீம் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து எனக்கு 100 கோடி கிட்ட வசூல் அள்ளி கொடுத்துட்டாங்க. இப்ப படம் 200-250 கோடி தாண்டி போயிருக்கு, 303 அப்படிங்கிற லாஸ்ட் ரவுண்டு 300 கோடி போட்டு விட்டாங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லிட்டாரு. எத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்க டேரக்டர் நம்பி படத்தை கூட போட்டு காமிக்காம நம்மள்ட்ட வந்து சில பேர் நம்மள ஏமாத்துவாங்க. ஆனா அனில் ரவிப்புடி நம்ம எதுவுமே தேவையில்ல, நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதை எடுத்துட்டு நம்மள்ட்ட போட்டு காமிச்சிருவாரு அப்படின்றாரு. எனக்கு இது மாதிரி ஒரு டேரக்டர் பேரை மட்டும் தான் சொல்லல. அவர் இன்ன வரைக்கும் வம்படியா சங்கருங்கிற பேர் மட்டும் தான் அவர் வாயிலிருந்து வரலையே தவிர மற்ற எல்லாத்தையும் ராம் சரணி முதல் கூட ஒரு இதில் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டாரு. அதுக்காக சேர்ந்து திட்டு வாங்கினாரு. பட் ராம் சரண் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்க, இன்னொரு படம் பண்ணி தரதா சொல்லி ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க. அதுவும் ரூமர் மட்டும் தெளிவுபடுத்திட்டாங்க தில்ராஜ் சைடில். ராம் சரண் நமக்கு படம்லாம் பண்ணல, இப்போதைக்கு படம் பண்ணல அப்படின்னு தெளிவும் படுத்திட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் வந்து தில்ராஜ் ஒட்டுமொத்த வன்மத்தையும் வன்மராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டாங்கிற மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். அது வன்மமாங்க, பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட குமுறலா தாங்க எனக்கு தெரியுது நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா. இல்ல என்னன்னா அது ஓகே. பட் என்னன்னா விஷயமும் ஒண்ணு தெரியணும். இதுக்கு முன்னாடி
ரீசெண்டா சங்கர் வந்து எத்தனை ப்ரொடியூசர் அழிச்சிருக்காருன்னு பார்க்கணும். ஒரு தட்ட போய் நம்ம வந்து இந்த சந்தானம் வந்து கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லிட்டு சந்தானம் படத்துல அந்த பாசன் பாஸ்கர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி யோசிச்சு தான் நீங்க ஒவ்வொரு தடவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தில்ராஜோட ஸ்பெஷலே என்னன்னா 1 ரூபா போட்டு 100 ரூபா லாபம் எடுக்கிற ஆளு. அவரோட பல தயாரிப்பு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். தில்ராஜோட அந்த பிலிமோகிராஃபி பாத்தீங்கன்னா தெரியும். 1 ரூபா போட்டு 100 ரூபா தயாரிக்கிற மாதிரி 100 ரூபா லாபம் எடுக்கிற மாதிரி எல்லாமே சின்ன பட்ஜெட் படம் சூப்பரா ஓ எடுத்திருக்காரு. நம்ம ஊரு இது மாதிரியா, திடீர்னு எப்படி இவர் மாதிரியா, ஆர்பி சௌத்ரி மாதிரியா? ஆமா ஆமா கிட்டத்தட்ட ஆர்பி சௌத்ரி மட்டும் தான் அவரோட எல்லா படமுமே. இப்ப தில்ராஜோட படங்கள்லாம் எல்லாமே பொங்கல் சங்கராந்திக்கு வரும், எல்லாம் பிளாக் பஸ்ட் ஆகும். அவர் சின்ன சின்ன படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட். ஓ அவர் ஏதோ அவர் பெரிய வந்து ஆளுன்னு சொன்னாங்க, நான் தில்லுன்னு ஒரு நினைச்சேன் படம் சரி எடுத்தார். இந்த மாதிரி பெரிய இவர் மாதிரி நினைச்சேன், ஏம் ரத்னம் ஜோன் அப்படின்னு. பெரிய கை தான். எப்படி அவர் எதனால பெரிய கைனா, அவர் தேர்ந்தெடுக்கிற படம் ஃபுல்லா பிளாக் பஸ்ட் ஆகும். இப்போ ஆரியான்னு ஒரு படம் தமிழ்ல குட்டின்னு வந்துச்சு இல்ல, அது அவர் தயாரிச்சது தான். பொம்மரிலோ அது நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியன், அது எல்லாமே அவர் தயாரிச்சது. அது சின்ன சின்ன படங்கள் ஏகப்பட்ட படங்கள். பிருந்தாவனம்னு சொல்லிட்டு ஜூனியர் என்டிஆர் படம் மொரட்டு மெகா பிளாக் பஸ்டர். அதெல்லாம் அதான் விஜய் ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்ட படம். அதுல தாண்டி மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு ஒரு படம். அது நான் என்ன அடிக்கடி நம்ம ஸ்பேஸ சொல்லுவேன், அந்த வெங்கடேஷும் மகேஷ் பாபு சேர்ந்து நடிச்ச படம் அஞ்சலி படம். சீதாம்மா வக்கெட்ல ஸ்டீபல்லி செட்டு அந்த படம். ஆமா ஆமா பாத்திருக்கேன். ராமையா வஸ்தாவையா எவடு இந்த பேசே மாத்துவாங்கல்ல, ஆமா ராம்சரணா மாறுவாரு அது அது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா வந்து சுப்பிரமணியம் பார்சல் அந்த படம்லாம் வந்து சின்ன பட்ஜெட் செம லாபம். இந்த டேரக்டருக்கே சுப்ரீம்னு ஒரு படம் எடுத்தாரு அனில் ரவிபுடிக்கே, அந்த படமும் முரட்டு லாபம். இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் பெரிய லாபம், சின்ன பட்ஜெட் பெரிய லாபம், இப்படிதான் இருக்கும். நீங்க சாய் பல்லவி படம் ஒன்று பார்த்திருக்கலாமே, அந்த ஃபிட்டான்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச தெலுங்கு படம் அதான், நம்பர் 1 தான். அது இவர் தயாரிச்சதுதான், முரட்டு லாபம். ரவிதேஜா கண்ணு தெரியாம படம் நடிச்சிருப்பார் ராஜா த கிரேட்னு, அது லாபம். நானி வந்து மிடில் கிளாஸ் அப்பாயின்னு ஒரு படம், அங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு அதாவது சூப்பர் ஆக ஹிட் இல்லைனா ஹிட். அது அதனால அதாவது பட்ஜெட்டுக்கு செம்ம முரட்டு லாபம் அந்த படம். அது மாதிரி சின்ன பட்ஜெட் போட்டு அதாவது சின்ன கல்லு பெத்த லாபம் பார்த்திருப்பேன். அதுல நீங்க சொன்ன எல்லா படமுமே வந்துருச்சு. அப்படி போனவர் தான் கடைசியில வந்து பெரிய படம் வந்துட்டு லாக் ஆயிட்டார். இது எல்லாமே பரவாயில்ல, நல்ல ப்ரொடியூசரா தான் இருந்திருக்காப்ல. அவர் வாரிசுல பேசினப்பதான் எனக்கு அவர் யாருன்னே தெரியும், அதுக்கு முன்னாடி ஆளே தெரியாது எனக்கு பெருசா. வாரிசு அந்த நேரத்துல வந்துச்சு வாரிசு, வக்கீல் சாபு, அந்த 2 பெரிய படம் எடுத்தாரு. அவருக்கு 2மே அந்த அது நல்லா போச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல தான் சரியில்லை எடுத்தாலும் தமிழ்ல பயங்கர கலெக்ஷன் வாரிசுலாம். வக்கீல் சாபு அவருக்கு ஓடிடி ரிலீஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சு, ஆனா ஓடிடி ரிலீஸ் மாதிரி தான். ஆனா பவன் கல்யாணோட ஸ்டார் வந்து வேல்யூ வந்து அவர் காப்பாத்தி கொடுத்துருச்சு இந்த 2ம். அதுக்கப்புறம் அவர் எடுத்ததுல ஏதோ ஒரு படம், இதே அனில் ரவிபுடி படம் F3ன்னு ஒன்று செம்ம ஹிட்டு. கடைசியா அந்த இவர் படம் சமந்தா படம் ஒன்று தயாரிச்சாருன்னு நினைக்கிறேன், அந்த சங்குந்தலமோ ஏதோ ஒரு படம். அதுக்கு மேல தலைவன் விஜய் தேவரகொண்டா ஒரு படம் காலி பண்ணி விட்டாரு, இந்த ஃபேமிலி ஸ்டார்னு. மொத்தமா நீ ஏன்னா சும்மா இருக்க, நான் முடிச்சு வரேன்னு சொல்லி சங்கர் முடிச்சு விட்டு போயிட்டாரு. இல்ல இந்தியன் டூல வச்ச ஆப்பு அதுவும் இல்ல எனக்கு இவ்வளோ ஸ்கிரிப்ட் இப்ப இத்தனை படங்கள் ஒருத்தர் பிரகாஷ் சொன்ன இந்த எல்லா படமே நான் பார்த்திருக்கேன், எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா இவ்வளவு ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்கிற ஒருத்தர் ஆல்மோஸ்ட் அப்படின்னா ஸ்கிரிப்டை பார்த்துட்டு வேணாம்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த காம்பினேஷனுக்கு விழுகிற நம்ம ஊர் மாதிரியே தெலுங்கு தமிழ் ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே இவரு காம்பினேஷன் அப்ப இவ்வளவு வந்துடும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு போல. அதைத்தான் ஒரு அடிராஜா சொன்ன சக்சஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, காம்பினேஷனை பார்த்து ஏமாந்துட்டேன், இனிமேல் நான் வந்து பழையபடி கதைக்கு இல்ல வந்து சின்ன பட்ஜெட்ல அந்த இதுக்கு நான் போயிருக்கணும், நான் இது தப்பு பண்ணிட்டேன், காம்பினேஷன் பார்த்து ஏமாந்துட்டேன், இனிமேல் அப்படி ஏமாற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு ஓடிடில அது நல்லா போகுது, இன்னும் நல்லா போயிட்டு இருக்கனால இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். கமிங் சூன் C5ல போட்டுருந்தானுங்க, எனக்கு தெரிஞ்சு எப்போ வருதுன்னு தெரியல. இல்ல அதனாலதான் கரெக்டா டேட் போட முடியல அவங்களால, ஏன்னா படம் நல்லா போயிட்டு இருக்கு, தியேட்டருக்கு இன்னும் போயிட்டு இருக்கு. அது போக என்னன்னா இன்னும் ஒரு 2 வாரம் ஓடுன்னு நினைக்கிறாங்க, பிப்ரவரி 14 வரைக்கும் கண்டிப்பா தியேட்டர்ல ஓடுன்னு நினைக்கிறாங்க. பிப்ரவரி 14க்கு அப்புறம் வேணா ஓடிடில வரலாம். அவ்வளவா வரும், இது எப்படி இருக்கும் என்ன இதெல்லாம் தெரியல. ஆனா என்னன்னா இப்போ ஒரு டிஸ்கஷனுக்கு போயிருந்தப்ப அதுல ஒரு டைரக்டர் வந்து சொன்னாரு, இதோட ஆரம்பத்தை மட்டும் சொன்னாரு, இந்த படத்தோட ஆரம்பத்தை மட்டும். போலீஸ் வந்து இந்த கேஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம தேட்டிருக்காங்க, திடீர்னு வந்து அவன் வந்ததான் முடியும்னா அவன் எப்படி வருவான் அப்படின்னப்போ, அவன் உங்களுக்கு தான் அவன் அவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு அவன் வந்து எக்ஸ்லவரு, அவன் எந்நேரமும் ஏன் நினைப்பாவே இருப்பான், நான் கழட்டி விட்டுறப்ப கூட அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அங்க அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, 4 பிள்ளையோட உட்காந்துருப்பாப்ல வீட்டுல அப்படின்னா. அது எனக்கு அந்த இன்ட்ரடக்ஷனே சூப்பரா இருந்துச்சு ஒரு ஹீரோக்கு, ஆனா செம்மையா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா கேட்டேன் நான், இது இந்த ஜோன்லயே தான் போகுமா இல்ல அவரை கடைசியில அவரை பயங்கரமா ஆக்குவாங்களான்னு கேட்டேன்.
இல்ல இன்டர்வல் பிளாக்ல கொண்டு அவரை மொக்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு அதெல்லாம் விளக்குனாரு. எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்ப இங்க வந்து நம்ம ஒரு சரத்குமாரை வச்சோ அந்த மாதிரி இத ப்ராப்பரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பொட்டன்ஷியலான இதுவா தான் இல்ல இருந்துச்சு. நீங்க அந்த அனில் ரவிபுரி டேரக்டர் படம் பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுல அவர் மாஸ்க் ஹீரோ எடுத்தது படம் ஒரே படம் தான். மகேஷ் பாபு ட்ரெயின் வச்சு ஒரு காமெடி வரும்ல, சர்க்கார் வாரி பாட்டா இது ரஷ்மிகா சர்க்கார் வாரிப்பட்டாவா அது? சர்க்காரி வாரிப்பட்டா, சரளைக்கு நிக்க வருவா. சர்க்காரி வாரிப்பட்டாவா, சரளைக்கு நிக்க வரு. அதான் சரியில்லை நீக்கவர், அதானே அவர் படம். அதானே ரஷ்மிகா அந்த வந்து படம் மட்டும்தான். அந்த சங்கீதம் நடிச்சிருப்பாங்களே அதானே. அதேதான், அந்த ஒரு படம் மட்டும்தான் நீங்க மாஸ், அந்த ஹீரோக்கு மாஸ் இருக்கும். ஆனா அதுலயுமே கொஞ்சம் அசிங்கப்படுத்த, அதாவது கொஞ்சம் காமெடியில கொஞ்சம் இது கிண்டல் பண்ற மாதிரிலாம் இருக்கும். மற்ற எல்லா படத்துலயும் ஹீரோ வந்து அவர் வந்து செம்ம காமெடி பண்ண வச்சிருவாரு. முக்கியமா வெங்கடேசன் அவரு செம்ம முரட்டு காம்போ. F2 ஒரு படம் பாத்தீங்கன்னா தெரியும், பன்னன் ப்ராஸ்டேஷன் 2ன்னு பயங்கரமா இருக்கு. F2 பன்னன் ப்ராஸ்டேஷன் டைட்டில். அதுக்கப்புறம் F3 வந்துருச்சு, அதோட பாட்டு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ராணாவும் நடிச்சிருப்பாங்களே அந்த படம். அதேதான் bro, படம் அதேதான். பார்க்கல, ஆனா இது பாத்திருக்கேன். தமன்னா ஓகே. ராணா எங்க இருப்பாங்க? ராசிகண்ணா இருப்பாங்க. ராணா இல்ல ப்ரோ, அது அவர் பேரு வெங்கடேஷும் ராணாவும் தானே அந்த படத்துல. ராணா இல்ல ப்ரோ, அது வெங்கடேஷ் ராணா. அது ராணா நாயுடு, அது வெப் சீரிஸ். இல்ல ப்ரோ, அந்த இன்னொரு ஹீரோ வந்து ஒரு ராணா நினைச்சிட்டாரு. F2ல வருவார்ல ஓ இன்னொருத்தர். அது இல்ல அது வருண் தேஜ். நம்ம பேர் வருமே, அவன் பேரு வருண் தேஜ். அதுல ஒரு பேர் இருக்காங்க வருண். அந்த இது மாதிரி அது இன்னொருத்தர் 2 பேர் இருக்காங்க. வருண் தேஜ் ஒருத்தர், இன்னொருத்தர் சாய்தரம் தேஜ் நினைக்கிறேன். சாய்தரன் தேஜ். இவங்க 2 பேத்துல ஒருத்தன் தான். சாய்தரம் தேஜ் சுப்ரீம். அது இவங்க 2 பேத்துல ஒருத்தன் தான் நடிச்சான். வருண் தேஜா என்னன்னு தெரியல. அவன் 2 பேத்துல ஒருத்தன் நடிச்சவன் தான். அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு முரட்டு காமெடியா இருக்கும். அந்தேகான்னு பாக்கலாம் பாருங்க. இது அந்த F1 சொல்றீங்க, ஃபன் ஃப்ரஸ்ட்ரேஷன் 1 சொல்றீங்க. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு தான் பேர் F2, செகண்ட் பார்ட்டுக்கு F3. ஓ ஃபர்ஸ்ட் ப்ரோ F2 னா ஃபன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃபன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த பார்ட் 2 வந்து F3 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த காஞ்சனா குழப்பம் இல்ல அந்த மாதிரி குழம்புது. முனி 1 தான் காஞ்சனா 2, காஞ்சனா 2 தான் முனி 3 அப்படின்னு போயிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. கிறிஷ் 3, கிறிஷ் 2வே இருக்காது. ஆனா படத்துல கிறிஷ் 3 வந்திருக்கும், கிறிஷ் 2 இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா கோயி மில்கே தான் ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லுவாங்க, அதானே கணக்கு. அதேதான் காஞ்சனாவோடது இல்ல. ஆனா இந்த ஒரு இதுல மரகதத்துல இதை ஏன்டா தொட்ட அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் ப்ரோ சக்கரு இடியட்டோடு தொட்டா ஃபயர் ஆயிடுறாரு. இல்ல சீரியஸாக நேற்றுக்கு தீக்கடையார் ட்வீட்டை பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ட்வீட்டை பார்த்து அநியாயம், கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு. இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, அவரு ரொம்ப நேரம் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரியான இந்த வீட்டு விஷயங்களை வச்சு ஒரு விஷயம் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது பெரிய போஸ்ட் போடுவாரு. நான் கடைசி வரைக்கும் நிஜமாவே அந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் தான் நினைச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை கடைசியில பார்த்தா இல்ல கூடுதலாவே வீக்கெண்ட் வந்தாலே அவர் அட்வைஸ் ட்வீட் இது மாதிரி வரும். கணக்கு அடுத்து எவனும் வீக்கெண்ட்ல கொண்டாடவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு ட்வீட் வரும். நானும் ஃபர்ஸ்ட் அந்த ட்வீட் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவர் இந்தியன் 2 வந்து சேர்த்து இறக்கிட்டாருன்னு தெரிஞ்சு. ஆமா, எனக்கு பிரகாஷ் ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தோச்சு, ஓ இது கேம் சேஞ்சர் மேல இருக்கிற வருமா இல்ல இந்தியன் 2 மேல இருக்கிறது அப்படின்னு. ஐயோ அந்த மோக்கா பாட்டை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க சாமி. நான் வெறும் 25 செகண்ட் தாங்க பாத்திருக்கேன் இந்த படத்தோட கிளிப்பு. அதையே என்னால பார்க்க முடியலங்க, கிருகிருன்னு வந்துருச்சு. ஆனா ஒண்ணு தெரியுமா, இந்த படத்துலதான் நீங்க மோக்கப்பட்ட அதிகமா யூஸ் பண்ணல படம் எல்லாத்துக்கும். சும்மா கிடக்க அது யூஸ் பண்றான், இப்படி நடந்து இதுக்கு யூஸ் பண்றான். பாட்டு அது வந்து பாட்டு ஒண்ணு இருக்கும். ஐயோ அது என்ன பாட்டு, அது ஜரிகண்டி பாட்டுல. நீங்க ஒரு பாட்டுல எவனாவது ஒரு தலைவலிக்க கொண்டு போனாங்க. அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டு நீங்க அந்த படத்துக்கு பட்ஜெட்டோ அந்த பாட்டுக்கு ஒரு 50 கோடியோ 20 கோடியோ 15 கோடியோ சொல்றீங்க, ஏதோ நம்பர் அடிச்சு விடுறீங்க. ஆனா அதுக்கு அந்த பாட்டை பார்க்க விட அளவு கடைசி ஷாட் முடியாம உங்களுக்கு கண்டிப்பா அந்த பாட்டுக்கு யூடியூப்ல இருக்கு. அந்த பாட்டை மட்டும் கடைசி ஒரு 20 செகண்ட பாருங்களேன், தலைவலி வருதா இல்லையான்னு பாருங்க. அந்த அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. என்ன ஐடியா, எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல. என் தலைவன் கொரியோகிராஃபி பார்த்துட்டாதீங்க, வலிக்காம கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கராந்திக்கு நம்ம வந்து சுனில் கேரக்டர்லாம் எப்படி எதை நினைச்சு அவர் எழுதினார் கூட தெரியல. அது ஒரு காமெடி கூட இல்ல, என்ன எப்படி எழுதினார் கூட தெரியல. அது சங்கராந்திக்கு சொன்னோமா சங்கரா இல்ல இன்னொருத்தர் சங்கராந்தி கோஸ்தனாவை பத்தி பேச வந்தாரு. இல்ல சங்கராந்தி பேசினாரு. ஆக்சுவலா ஷாம் சங்கராந்தி கோஸ்தனாவை பத்தி பேச வந்தாரு. அந்த டைரக்டர் சொல்லியிருந்தாரு அது சதி லீலாவதி படம் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி இந்த படம் இது பண்றதுக்கு. சங்கராந்தி கோஸ்தனாக்கா? ஆமா
அதுல கொஞ்சம் ஹீரோ இல்ல ஹீரோயின் அதை கேரக்டர் நானு அதை நான் சொல்லியே கேட்டேன். எனக்கு இந்த டேரக்டர் சொன்னார்ல, சொல்லும் போது நீங்க சொல்ற கதை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி லைட்டா ஒரு சின்ன செதிலீலாவதி டோன்லயே இருக்கே அப்படின்னு சொன்னேன். பட் அது அபிஷியலாவே அவர் அப்படி சொல்லியே இன்ஸ்பிரேஷன் சொல்லியே எடுத்திருக்காரா? இன்டர்வியூல சொன்னார் இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி. சத்யலீலாவை தான் ஹீரோயின் கேரக்டர் மெயினா. அதே மாதிரி ஒரு படம் இருக்குல்ல, நமக்கு பிடிச்ச ஐஸ்வர்யா படம். அது ராஜேஷ் உங்களுக்கு கேரக்டர் தாண்டி இருக்குல்ல. நமக்கு பிடிச்ச படம்னு சொல்லலாம். அந்த சூக்ஷ்மதர்சினி இருக்குல்ல, அந்த படமே அதே டேரக்டர் ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன்னா மலையாளத்துல இருக்கு 4 மேல் லீடை வச்சு ஒரு படம் வந்திருக்கான் இதே மாதிரி. அதை இன்ஸ்பிரேஷனை வச்சு அப்படியே அதை ஃபீமேலாம் மாத்தினா எப்படி இருக்கும், ஃபீமேல் ரோல்ஸா மாத்தினா எப்படி இருக்கும், அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு ஒரு படம் எடுத்துன்னு அவரே சொல்லியிருக்காரு. சூக்ஷ்மதர்சினி பாரதி அந்த பழைய படம் என்ன படம்? நைஸ். அதுல ஹீரோயின் கேரக்டரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் கோய்சர் மாதிரியே தான் இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷோட. இல்ல ஆதி ப்ரோ, நீங்க 20 செகண்ட் பார்த்ததுக்கே அப்படி சொல்றீங்களே, அந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னத்த நாள் வாட்டிக்கு ஃபயர் விட்டு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ல போனே இருப்பேன். அப்ப என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இவர் சொன்னார்ல, பிரகாஷ் சொன்னார்ல, தில்ராஜ் வந்து இதுக்கு முன்னாடி சங்கரோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டும் கூட காசு போட்டாரு அப்படின்னா, அப்ப நம்ம அவரை என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி தில்ராஜாச்சும் பரவாயில்ல, ராம் சரண் இருக்காரு, அது நம்பி ஏதோ காசு போட்டிருக்காரு. நீங்க எல்லாம் வந்து எதை நம்பி அதுக்கு வந்து ஃபயர்லாம் விட்டுட்டு ரெடியா இருந்து இந்தியன் டூலாம் வேற பார்த்தக்கப்புறம் கூட இது நல்லா இருக்கும்னு நம்பி போயிருக்கீங்கன்னா, அப்போ உங்களை தான் ஏதாவது சொல்லணும். இல்ல ப்ரோ, இந்தியன் 2ஓடவா கேவலமா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நம்பிக்கை தான். என்ன சொல்றீங்க, இந்தியன் டூவோட இது மோசமா இருந்துச்சா? ஏதோ இதுல பிளாஷ்பேக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க யாரோ. அது மட்டும் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. ஆனா அதுவும் நம்ம ஆல்ரெடி பழகின பிளாஷ்பேக் தானே தவிர, அது மட்டும் தான் நல்லா bro, இருக்கும் அதாவது படத்துல. வந்து என்ன சொல்றதுன்னா, மொத்த படத்துக்கு அது பரவாயில்லையே தவிர அது ஒண்ணும் அவ்வளவு பெருசாலாம் இருக்காது. அது ஆல்ரெடி நம்ம பழகினது தான், வேற ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட அது மெர்சல் வெற்றிமாறன் பிளாஷ்பேக் மாதிரி தான். ஓ, என்கிட்ட பார்த்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பிரகாஷுமே போட்டிருந்த இதுலயும் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். யாரோ சொன்னாங்க என்கிட்ட, இந்த இது எல்லாமே இந்த பிளாஷ்பேக் போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் நினைச்சேன் சரி இந்தியன் அது கூட நல்லா இருக்காது. படத்திலேயே நான் சுகுமார் ப்ரோ படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு, ப்ரோ என்ன ப்ரோ படம் இப்படி போகுது அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து இனிமேல் தான் உங்களுக்கு படமே இருக்கு, நாங்கள் சொன்னதால இனிமேல் தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு நடுவில் உங்களை பரவாயில்லப்பா தேட்டருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்கும். அந்த 10 நிமிஷம் மட்டும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உண்மையான சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லி தான் அவருக்கு அமுச்சு விட்டேன் செகண்ட் ஹாஃப்ல. அதுக்கு நடுவில் இன்னொன்று என்னமோ சொல்ல வந்தேன். அந்த சுனில் கேரக்டர் பற்றி ஃபர்ஸ்ட் படம் பார்த்த அன்னைக்கு எனக்கு தோணுனதெல்லாம் ஒரே விஷயம்னா, ஒரு படத்துல ஒரு சீரியஸ் கேரக்டர் இருக்கு, ஒரு ஃபன் கேரக்டர் இருக்கு, ரெண்டுக்கும் ஒரே பாடி லாங்குவேஜ் வச்சு கொடுத்து அந்த ஐடியா கொடுத்தது யாரு? இதுதான் ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூல நான் ஸ்பேஸ்ல கேட்டது, ட்விட்டர் பண்ணது எல்லாமே. இன்ன வரைக்கும் அந்த குழப்பம் இருக்கு, யார் அந்த ஐடியா கொடுத்தது? ஒரு ஃபன் கேரக்டர், ஒரு ரொம்ப சீரியஸ் கேரக்டர், ரெண்டுக்குமே ஒரே பாடி லாங்குவேஜ், ஒரே ட்ரீட்மெண்ட். அது யார் பண்ணது, யாரால பண்ண முடியுங்கிற டவுட் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு. அதனாலதான் வந்து இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகுது. பிரகாஷ் ப்ரோ, அது கூட பரவாயில்ல. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் எனக்கு அது அஞ்சலினே தெரியும். அது வரைக்கும் அந்த கண்கள் நீயே அந்த பாட்டுல ஒரு அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்களா அவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்டர்வல்ல வந்து பிளாஷ்பேக் போய் அஞ்சலியை காமிச்சதுக்கு அப்புறம் தான் அது அஞ்சலின்னு எனக்கு கிளைமேக்ஸ்ல தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் நான் அந்த கேரக்டர்ல நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப யோசிச்சு பாருங்க நிலைமைய. இன்னொன்னு இருக்கு, அதை சொன்னா இன்னும் கொஞ்சம் என்ன செத்து போன படத்தை போய் இன்னும் போய் அடிக்கிறாங்க. அதாவது வயசு வந்து வயசான கேட்ட போட்டு விட்டுருவாங்களாம். ஆனா டப்பிங் எப்பவும் போல 25-30 வயசு பொண்ணு பேசுற மாதிரி டப்பிங் பேச விட்டுருப்பாங்க. என்னடா லாங்குவேஜ், என்ன கணக்கு? அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 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 வித்தியாசமான ஒரு நோயின்ட்டீங்க. அப்ப வித்தியாசமான நோய், வித்தியாசமான ஆளு, வித்தியாசமா பாக்குறாங்க. அப்ப டப்பிங் கொஞ்சமாச்சும் மெனக்கடணும்ல. டப்பிங் டேரக்டர் தான் சொல்லணும், டப்பிங் பண்றவங்க பண்ண முடியாது. டேரக்டர் தான் சொல்லணும் இது மாதிரி வேணும், அது மாதிரி அவங்க வயசானவங்க. இப்ப எப்படி கமல் வந்து இந்தியன்ல வந்து சொல்லுவாரு, வயசான ஆளு அவன் எப்படி ஒரு 70 வயசு ஆளு 80 வயசு ஆளு அவன் எப்படி டைவ் அடிச்சு போவான், அப்ப அவன் ஊர்ந்து போவான் அப்படி வைக்கணும்னு சொல்லுவார்ல. அது மாதிரி ஒரு எல்லாத்தோட எஃபர்ட்டும் வேணும்லாங்க. எதுவுமே இல்லாம நீங்க அந்த அம்மா பாத்தீங்கன்னா அஞ்சலி நார்மலா டப்பிங் பேசுற மாதிரி பிளாஸ்பேக்லயே ஒரே டப்பிங், வயசானதுக்கு அப்புறம் அந்த ஒரு நோய் இருக்கும்போது அதே அப்பயும் ஒரே டப்பிங். தமிழ்ல ஓன் வாய்ஸ் உங்களுக்கு? எப்பவும் பேசுற வாய்ஸ் தான், நார்மலா எப்பவும் பேசுற அந்த அஞ்சலி வாய்ஸ் தான் படத்துல இருந்துச்சு. நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு தெலுங்குலயும் அந்த வெர்ஷனை பார்க்கணுமே தெலுங்கு வெர்ஷனையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதுலயும் அதே குறை தான். நகசைதன்யா படம் பாத்தீங்களா? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க கொஞ்சம். இல்ல பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ், நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதை ஆரம்பிக்கிறேன் இருங்க. என்ன படம் பார்த்தீங்க?
யாருன்னா பேசுறாங்களா? எனக்கு தான் கேட்கலையா? இல்ல யாரும் பேசல ப்ரோ. இல்ல யாருமே பேசல, சைலண்டா தான் ஓகே இருக்கு. ஓகே. சுகன் என்ன ப்ரோ என்ன இது பார்த்தாருன்னு சொன்னாங்க? ஸ்டார்ட் என்ன படம் பண்ணுங்க. பார்த்தாரு? தண்டேல் அந்த தண்டேல் நாகசைதன்யாவோட தண்டேல்னு சொல்லி தண்டேல்னு ஒரு படம் ஜிவி வந்திருக்கு. சாரி நாக சைத்தன்யா சாய் பல்லவி நேற்று ரிலீஸ் ஆச்சு ப்ரோ. அது இந்த ஆர்மி படம் மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்களே அதுவா? இல்ல ப்ரோ, அதாவது போட் ஒரிஜினல் ஓகே, ஸ்டோரி இப்ப வரேன். 2019 இப்ப நடந்ததுதான். கேக்குது இல்ல தெளிவு? பின்னாடி நாய் செல்லியில சொல்லலாமா? இல்ல ஓகே, நடுவில் தம்பி வந்துட்டான், அதனாலதான். அதாவது தண்டேல் ஓகே, ஓகே டு டீசென்ட் படம்னு சொல்லுவோம்ல, அந்த ரேஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்காக மட்டும் நீங்கள் அந்த ரேஞ்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓவர் போர்டெலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த எனக்கு இந்த தேசப்பற்றை வந்து கொஞ்சம் கூடுதலாக மிகைப்படுத்தி கிரிஞ்சா ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். பட்டு அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகணும்னா நீங்கள் அந்த படம் உங்களுக்கு செட் ஆகலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ரொமான்ஸ் சீன்ஸ்க்காக படம் எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸ்க்காக எனக்கு படம். இன்னொன்று, முதல்ல நாகசீதை நடித்து எனக்கு பிடிச்ச படம்னு சொல்லலாம். நடிப்பு அப்படிங்கிறத முதல்ல காமிச்சிருக்காருப்பா அப்படின்னு ஒரு படம் சொல்லலாம்னா இந்த படம் சொல்லலாம். ஏன்னா இப்போ அவர் நடிப்பில் வந்து ஓரளவுக்கு பிடிச்ச படம்னா எனக்கு வந்து மனம் பிடிக்கும். மற்றபடி எல்லாத்துலேயும் அவர் வந்து கொஞ்சம் என்னடா நான் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட எஃபர்ட் போடவே மாட்டாரு, கொஞ்சமாச்சும் நடிக்கணும்ல அப்படின்னு தோணிருக்கும். இந்த படத்தில் அது மாதிரி தோணலை. அப்பாடா மனுஷன் நடிக்க கற்றுக்கிட்டாரு போல இருக்கு, மனுஷனோட 2.1 எடுத்துக்கலாம், நல்ல தொடக்கம் அப்படின்னு. ஏன்னா கூட சாய் பல்லவி நல்லா நடிச்சிருந்தாங்க, இவரும் நல்லா நடிச்சாங்க. 2 பேரும் படத்துக்கு பலமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் சில பல சீன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டலாம், கிரிஞ்சாக இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிருப்பாங்க. எனக்கு நாகசைதன்யாவோட நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சனால எனக்கு படம் வந்து ஓரளவுக்கு ஓகே டு டீசன்ட். அதாவது ஒட்டுமொத்த படமாக பார்த்தோம் அப்படின்னா இது நான் ஓரளவுக்கு குட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நம்ம அப்படி நம்ம இந்த தேட்டரில் போய் நமக்கு இந்த கிரிஞ்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்லலாம். இதுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு. மற்றபடி நாளைக்கு வந்து டீட்டெயிலாக ஸ்பாய்லர் கூட சில சீன்ஸ்லாம் சொல்லலாம். இது இன்னைக்கு நீங்க படம் பார்த்தனால நமக்கு வந்து ஒரு ஓவரால் ஒப்பீனியன் இவ்வளவுதான் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு. அதே மாதிரி பரணி நம்ம நான் சொல்றதும் ட்ரெண்ட் சூட் சொல்றதும் ஆனால் பாசிட்டிவா இருக்கனால மட்டும் நீங்க போய் பார்த்துடாதீங்க. சிலருக்கு இந்த படம் செட் ஆகாமையும் போகலாம். ஓகேவா? பரணிக்காக மட்டும் இந்த தகவலை சொல்லிடுறேன், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பரணிக்கு இந்த படம் செட் ஆகாம கூட போகலாங்கிற வாய்ப்பு இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். எனக்கு பார்த்து சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சாய் பல்லவி நடிப்பு பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆனா அதை தாண்டி படத்துக்கு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து குதிச்சிருவீங்க, தேட்டர்ல இருந்து ஓடி வந்துருவீங்கன்ற அளவுக்கு சொன்னாங்க. இல்ல அதான் செகண்ட் ஹாஃப்ல இந்த தேசப்பற்றை பத்தி கொஞ்சம் மிகைப்படுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த எண்ணோட்டா நமக்கு ஓகே, படமா வந்து ரைட் ஓகேப்பா, ஏன்னா உண்மை சம்பவம் வேற சொல்லிட்டாங்க, அதை வந்து கொஞ்சம் கூடுதலா பண்ணிருக்காங்க தவிர அவ்வளவுதான். ரெண்டாவது ஒவ்வொரு படத்தையுமே சாய் பல்லவி கொஞ்சம் ரிப்பீட்டடாக அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரே மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அது இருந்தாலுமே இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகும் ரொமான்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெப்ரெசிங்காக இருக்கும். அந்த ஐடியாவும் நல்லா இருக்கும், இந்த கோர் ஐடியான்னு சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அந்த பிரசன்டேஷனும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். அது செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து டோட்டலாகவே கொஞ்சம் நம்ம தெலுங்கு படம் எப்பவும் பார்க்குறோம்ல அந்த ஃபீலை கொடுத்துரும். அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஆவரேஜாக போகும். கடைசி உங்களுக்கு கொடுக்கும்போது ஓகே ஓரளவு படம் பார்த்தோம்ப்பா, ஒரு டீசென்ட் வாட்ச், போர் அடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேட்டர் கூச்சி வெளியே வர அளவுக்குலாம் இல்லை. அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த வாரமும் தெலுங்குல சங்கராந்தி ஓடும், தமிழ்ல குடும்பஸ்தன் ஓடுமா? கமெண்ட்ல ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, அதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிடுறேன். பப்ளிக், ஐ எம் த பப்ளிக் பர்சன், அவர் தான் ட்வீட் பண்ணிருக்காரு. ப்ரோ அது வந்து கிளைமேக்ஸ்ல ஒய்ஃபை காமிப்பாங்க ப்ரோ, அந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அவர் போகும்போது ஒய்ஃபும் இருப்பாங்க, பையனும் வந்து ஒரு 6-7 வயசு அளவுக்கு பையன் பெருசாயிருவான். கிளைமேக்ஸ்ல வந்து கார்ல வந்து இறவாங்க ஒயிட் அம்பாசிடர்ல. ஓகே ப்ரோ. தாக்கு மகராஜ் பத்தி கேட்டிருந்தாங்க. பிரகாஷ் அப்புறம் ஸ்பீக்கர்ல அதை காட்டுதா? ஒன்று 2 பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. எனக்கு ஸ்பீக்கர் ரெக்வெஸ்டே காட்டல, பர்னி காமிச்சாதான் உண்டு. நமக்கு மொத்தம் 10 நிமிஷம் காமி நேரம் ரெக்வெஸ்ட் ஒன்று கூட காமிக்கல, சைடில் ஒன்று காமிக்குதுன்னு கூட காமிக்கல. எப்பயாவது இந்த ரெக்வெஸ்ட் காமிக்குதுன்னா காமிக்கும், பட் அது யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால நான் பர்னிட்ட சொல்லுவேன், யாருக்காவது காமிக்குது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எனக்கு இது வந்து காமிக்கல. ஒருத்தர் போட்டிருக்க கமெண்டே எனக்கு புரியலையே, அது கமெண்டே புரியலையே. எந்த கமெண்ட் ப்ரோ? என்ன கமெண்ட் சார்? நம்ம கான்ட்ரவர்சி கிங் கனி
வேர்டிங்கே புரியல. பிரகாஷ் அவர் யாரு அத ஸ்பீக்கர்ல தான் யாராவது இருக்காருன்னு நினைக்கிறேன். தனி ஸ்பீக்கர்ல தான் பிரகாஷ் இருக்காருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் யாரு அத யாராவது சொல்லுங்க. எதை பத்தி ப்ரோ பேசுவோம்? உங்களோட கேமியோ தான், உங்க நேமோட கேமியோவை பத்தி கேக்குறாரு, வேற எதுவும் இல்ல. யாரு அந்த பிரகாஷ்? அத கேக்குறாரா? அடையாங்க நீங்க வேற. இன்னொருத்தர் விஜய் சனி சித்து ப்ரோ, வீட்டுக்கு ஏன் ப்ரோ இப்படி? இல்ல இன்னைக்கு சரி, காலைல அது என்ன? அதிஷா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு பிரகாஷ். அந்த அந்த இது வந்து யாருன்னா, பிரகாஷ் வந்து யாருன்னா, அந்த 96 படத்தோடைய கண்டினியூவேஷன் தான் இது போட்டது வச்சு அதை பார்த்து அதுவும் சிரிச்சிட்டு இருந்தது, நல்லா இருந்துச்சு. 96ல இவங்க வந்து வண்டி ஏற்றி அப்சூடு வரல, அதுக்கப்புறமா நடக்கிற கதை இது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தியரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஏங்க அது பிரகாஷ் இல்லையாங்க, பிரகாஷ் ராஜா அம்மாங்க. நீங்க அது இன்னொரு தேரி பாக்கலையா? அது பிரகாஷ் இல்லையா, முழு பேர் பிரகாஷ் ராஜா, தனலட்சுமி முத்துப்பாண்டி. ஆமா, இந்த மாதிரி நிறைய பார்த்தேன் நானும், ஒவ்வொரு படத்தையும் வச்சு. அப்புறம் இந்த இதை சொன்னாங்க, வாழ் படத்துல ஒரு பிரகாஷ் ரோப்ல இந்த பிரதீப், அதை வச்சு ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு மட்டும்தான் தெரியாது நம்ம ஹோஸ்ட் பிரகாஷ்னு. ஏன்னா லைக்காவோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறது அவரு தான். இல்லைங்க, பொன்னியின் செல்வன்ல வந்து 2ல வந்து அவருக்கு வீட்டுக்கு தங்க பீரோ கொடுத்ததுல இருந்தே அந்த உறவு முடிஞ்சிருச்சு. அதோட அதுக்கப்புறம் அவருடைய பங்களிப்பதுல இல்ல. பொன்னியின் செல்வனுக்கு மட்டும் தான் பங்களிக்க போனார். ஏங்க அவரோட இன்ஃபுளுயன்ஸ் எம்புரான வரைக்கும் போயிருக்கு, உங்களுக்கு அது தெரியல, என்ன பண்றது? எம்புரான்னா இந்த இது தானே, மோகன்லால் படம், பிருத்வி. அதையே எம்புரான் வைக்கிறாங்க. லூசிபர் 2 தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இது என்ன எம்புரான் திடீர்னு கடவுள் ஆயிட்டாரா அவரு? அதுக்கு பரணிதா பதில் சொல்லணும். பரணி ரொம்ப நேரமாவே இல்லைங்க, இல்ல ரொம்ப நேரமாவே இல்ல. அம்சம் ஸ்கிரீன்ஷாட் அம்சம் தான். அது எப்படா நீ வந்து எனக்கு வந்து மகேந்திரன் தெரியலன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானத்தை வந்து முள்ளு மலர் அமைச்சு இதை இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஜானியோட ஸ்கிரீன்ஷாட் அமைச்சு இதையும் இன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்கான், ஒரு வெறியில இருக்கான். பொன்மான் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கா இல்ல டைரக்ட் ஓடிடியா? அவர் ஏதோ தியேட்டர் தானா? ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்னு, அது தியேட்டர் படங்க, நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, சூப்பரா இருக்கும் அது. சரி சரிங்க, ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்து என்ன உனக்கு என்ன வேணும், ஹிட் தானே இந்த ஆச்சுக்கப்ப அப்படின்ற மாதிரி மாசம் மாசம் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க மலையாள சினிமா. அதுவும் அந்த ஆளே கொடுக்குறாப்புல, ஐயோ யார் யானின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா போன வருஷம் இவருக்கு எப்படியோ அந்த மாதிரி போல இவருக்கு போன வருஷம் இங்க விஜய் சேதுபதிக்கு இருந்துச்சுல்ல, தொட்டதெல்லாம் தொடங்குது வச்சதெல்லாம் விளங்குதுன்ற மாதிரி இருந்தாப்புல, அந்த மாதிரி இவருக்கு வந்து பேசிலுக்கு இந்த வருஷம் இருக்கு போல. ஐ மீன் இந்த கடந்த ஒரு சில மாதங்களா. அங்கேயே வந்து ஜனவரி ரிலீஸ் ஆனதுல ஒரே ஒரு படம் தான் ப்ராஃபிட், மற்ற எல்லாமே லாஸ் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் பண்றாங்க ப்ரொடக்ஷன் கவுன்சில்ல இருந்து. என்ன பண்றாங்கன்னு இல்ல, அது போன வருஷமும் அவங்க ஒரு இது சொன்னாங்க. அதாவது 2024லயுமே அவங்க வந்து ஒரு 90% படங்கள் நாங்கள் ஃப்ளாப்பு, 10% படங்கள் தான் ஹிட் ஆகுது. ஆனால் அதிகமாக ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜில் இருக்கிற இதை பற்றி எல்லாரும் பாராட்டுறாங்களே தவிர, ரொம்ப அதிகமாக ஃப்ளாப் ஆகிற படங்களை பற்றியோ நஷ்டமாகிற பற்றியோ தயாரிப்பாளர்கள் கஷ்டப்படுறத பற்றி யாரும் வெளியில் பேசுறது கிடையாது. அதுக்காகவே நாங்கள் அறிக்கை விட போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஜனவரி மாதம் அறிக்கை விட்டுட்டாங்க. ஜூன் 1 ஏதோ ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க போல இருக்கு. கேரளா டோட்டலாகவே ஷட் டவுன் பண்ண போகிறாங்க போல இருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தமிழில் இப்படி தான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு விடிவு காலம் வந்துச்சு. அதாவது விடிவு வராமல் விடிவு காலம் வந்துருச்சு. அதாவது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரைக் வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இப்போ இங்கேயும் கேரளாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன், நிறைய படம் இருந்துச்சு சொல்ல வரீங்க அப்படின்னு. ஸ்ட்ரைக்குனால ஒரு விடிவு காலமும் வரலையே, எதுவுமே மாறலையே. அதைத்தாங்க விடிவு காலமே வராம விடிவு காலம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அது விடிவு காலம் வரல, 4 படம் ஓடின உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கோம் போலன்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்துட்டோம். அதேதான். ஆனா என்ன ஒண்ணு பாராட்டலாம், 2024 தமிழ்ல வந்து அதிக சின்ன பட்ஜெட் படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள் ரொம்ப நல்லா ஒண்ணுச்சு. இப்போ 2025லயுமே பாத்தீங்கன்னா மதகதராஜா மீடியம் பட்ஜெட் படம் நல்லா போயிருக்கு. அடுத்து வந்து இப்போ குடும்பஸ்தன் வந்து மீடியம் பட்ஜெட் படம் சூப்பரா போயிருக்கு.
அது இப்ப அதுவுமே போன வருஷம் கொடுத்த நம்பிக்கை இந்த வருஷம் சின்ன பட்ஜெட் படங்கள் திரும்ப அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா தமிழ் சினிமா ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது ஒரு 100 எந்த சின்ன படம் பட்ஜெட் சொல்றீங்க? படங்கள் போன வருது வாட்டி அப்படின்னா சின்ன படம் அவ்வளவு ஓடலையே பிரகாஷ். எந்த படத்தை போன சொல்றீங்க? வருஷம் அதிகமா ஒண்ணு சின்ன பட்ஜெட் படங்கள் தாங்க அதிகமா ஒண்ணு அதாங்க போன வருஷம். பெரிய படங்கள் ஓடலன்றதுனால சின்ன பட்ஜெட் படங்கள் அதிகமா ஒன்ற மாதிரி தெரிஞ்சு. மொத்தமா நான் பார்த்தா ஒரு 6-7 படம் தானே ஓடிச்சு நல்லா. கம்பேர் பண்ணா ரொம்ப ஆமா ஏங்க எப்பவுமே அந்த அளவுக்கு சின்ன பட்ஜெட் படங்கள் வரதே பெரிய விஷயம் இல்லைங்க. அதாவது ஒரு படம் 2 படம் தான் எப்போவும் சின்ன பட்ஜெட் படங்களை ஒரு பெரிய லெவல் வசூல் பண்ணும். பட் பெரிய லெவல் படிச்சு ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள்லயே பெரிய லெவல்ல சூப்பரா கலெக்ஷன் பண்ற படங்கள் ரொம்ப அதிகம். அரண்மனை 4 100 கோடி அப்படின்னா அது ஒரு பிராண்டு. அது சுந்தர்சி பிராண்டு, அந்த பேய் பட பிராண்டு. டிமாண்டி காலனி 2 இருக்குல்ல, அது சின்ன பட்ஜெட் படம், அது பயங்கரமா ஓடுச்சு. லப்பர் பந்து பயங்கரமா ஓடுச்சு. போன வருஷம் வந்து நிறைய படங்கள் ரொம்ப சூப்பரா ஓடுச்சு. சின்ன பட்ஜெட் படமா? அருள்நிதி படம் அவ்வளவுதான், பட்ஜெட்டுக்காக கூடங்கறால அது பெரிய பட்ஜெட் படம் சேர்க்க முடியாதுல்ல. லவர் அவ்வளவா போல. அருள்நிதி படம் லவ்வருமே ஒரு ஹிட்டுங்க. லவர் ப்ளூ ஸ்டார்லாம் ஹிட்டுங்க. லவர் ப்ளூ ஸ்டார்லாம் வந்து ஒரு டீசன்ட் கலெக்ஷன் சொல்லலாம் அந்த மாதிரி. ஆமா அந்த பட்ஜெட்டுக்கு அந்த பட்ஜெட் கணக்கு. இப்ப மணிகண்டன் இருக்காருல்ல, மணிகண்டன் அப்பதான் வந்து அவர் 2வது படமா ஹீரோ வர்றாரு. முதல் படம் என்ன குட் நைட், 2வது படமா ஹீரோ வர்றாரு. அந்த டார்கெட் ஆடியன்ஸ் படம் பேஸ் பண்ணி அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வசூல் கொடுத்தாலே அந்த படம் ஹிட் தானே. இல்ல அது கரெக்ட். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப லவ்வர் ப்ளூ ஸ்டார் அப்புறம் இவரோட ஹிப்ஹாப் படம் ஒன்று ஓடிச்சு, பிடி சார், அப்புறம் கருடன், லப்பர் பந்து, மகாராஜா எடுங்களேன். மகாராஜா 100 கோடி இல்ல ஏன் மகாராஜா. அது விஜய் சேதுபதி கரண்ட் மார்க்கெட் கணக்கு பண்ணி பாருங்க. அந்த படம் வந்து அது ஏ சென்டர் படங்க. அதெல்லாம் அந்த படம் 100 கோடி தொடரல பெரிய விஷயம். நல்லா போச்சு படம், பெரிய கலெக்ஷன் படிச்சு. பட் சின்ன படம் சேர்க்க முடியுமான்னு தெரியல எனக்கு. பட் ஓகே இல்ல அது சின்ன படம் தான். மகாராஜா படத்துக்கு சின்ன படம் தான். ஏன்னா வந்து அது ஒரு ஃபுல் கமர்ஷியல் படம் கிடையாது, ஒரு ஏ சென்டர் படம், ஒரு டார்க் படம். அப்படி இருந்துமே அந்த படம் சின்ன படம் லிஸ்ட் தான். விஜய் சேதுபதி ரீசெண்ட் டைம்ல கணக்கு பண்ணி விஜய் சேதுபதி படம் சோலோ ஹீரோ அடிச்சு எத்தனை படம் ஒரு ஃபிளாப் கண்டினியூஸா. அது போக அந்த சின்ன பட்ஜெட் படம் 8ல இருந்து 10 படம் 10 படமாச்சும் ஒரு படம் 10 படம் தேர்றதே பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு 10 படம் சின்ன பட்ஜெட் படம் வந்து பெரிய லெவல் வசூல் பண்றது பெரிய விஷயம் தான். அது போன வருஷம் நல்லா பண்ணுச்சு. போன வருஷம் பல படங்கள் பண்ணிச்சு. இன்னும் 2 படம் எனக்கு ஞாபகம் வரல டக்குன்னு. வாழை அதை மறந்துட்டேன் பாருங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படம் எவ்வளவு தூரம் வசூல் பண்ணிச்சு வாழை பாருங்க. அஜித் இன்னும் 2 படம் சொல்லுங்க அதே மாதிரி. போன வருஷம் நிறைய படம் அப்படி ஓடுச்சு. அதாவது 25க்கு மாறிட்டோம் அப்படின்னா அந்த 25 ஸ்டார்டிங்ல வந்து 25 ஞாபகம் வச்சு கஷ்டம். 24 ஒட்டக்காளி ஓடுச்சா. கருடன் பயங்கரமா போச்சு. கொட்டுக்காளி ஓடுச்சா ஞாபகம் இல்லையே. கருடன், மகாராஜா, கொட்டுக்காளி தியேட்டருக்கெல்லாம் அவ்வளவு பெருசா பண்ணல. பட் நல்ல படம்னு சொல்லலாம். ஓகே அவ்வளவுதான். பேச்சு நல்ல டீசென்ட் ஹிட் இல்ல. பேச்சு ஒரு யாருன்னே தெரியாத படம். அது 3 வாரமோ 4 வாரமோ திருச்சியில ஓடுச்சு. அதுவே பெரிய விஷயம். ஒரு படம் யாருன்னே தெரியாத படம் 3 வாரம் 4 வாரம் ஓடுறதே பெரிய விஷயம் இல்ல. ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பேச்சியா அப்போ பேச்சுங்க. நீங்க பேச்சு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான் போங்க. நான் ஓடின படமா ஹிட் படமா? ஹிட் படங்க அது. போன வருஷத்துல ஹிட் படம் அது. யார் ஹீரோ? பாலசரவணன் பேய் படம் அது. ஓ அதுவா? ஓகே ஓகே. இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசுனாங்களே. கரெக்ட். ஆமா அது ஹிட் படம் தான். அது வேற. அப்புறம் பிளாக் சின்ன பட்ஜெட் படம் நல்லா போச்சே. ஜீவா படம். அதையும் ஹிட்ல எழுதுவீங்களாங்க? பெரிய ஹிட்ல அது ஹிட் இல்லையாங்க? ஐயோ அது நல்ல பேர் வாங்குச்சு. ஆனா ஹிட் எல்லாம் இல்ல. அது ஓரளவுக்கு ஹிட்டுங்க. பெரிய அதாவது ஜீவாக்கு ஓரளவுக்கு ஹிட். அதெல்லாம் நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நாங்க பேசுறது வேற, நீங்க ஒரு ட்ராக்கர். ஹிட்னா என்னன்னா படம் இதுல இருந்து பெரிய கலெக்ஷன் பண்ணிருக்கணும், பெரிய லாபம் எடுத்திருக்கணும். அதான் ஹிட். நீங்க சொல்றது பிரேக் ஈவன் கணக்குல சொல்றீங்கன்னா அந்த படம் இருக்குல்ல. இல்ல அந்த படம் பட்ஜெட்டுக்கு அந்த படம் வந்து ஜீவாக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு அந்த படம் நல்ல கலெக்ஷன். வேட்டையன் கூட ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நிறைய பேர் அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து படம் அந்த பிரேக் ஈவன் தாண்டி அவங்க போட்ட காசெல்லாம் எடுத்து லாபம் கொடுத்துச்சு. மினிமம் லாபம் சொல்லணும்ல, சீப்பர் ஹிட் சொல்லணும்ல. அந்த வகையில் மினிமம் லாபம் பிரேக் ஈவன் தானே. பிரேக் ஈவனை தாண்டி அதாவது எப்படின்னா அவங்க வந்து இப்போ வந்து 10 ரூபா போட்டு 10 ரூபா 8 ரூபா எடுத்தா பிரேக் ஈவன் சொல்றாங்க, 10 ரூபா எடுத்தா ஹிட்னு சொல்றாங்கன்னா 12 ரூபா எடுத்தா ஹிட்னு சொல்றாங்கன்னா 12 ரூபா தாண்டி 15 ரூபா எடுத்துருச்சு அந்த படம். அந்த மாதிரி. அப்படியா? ஆமா. நீங்க பிளாக் வந்து படம் டோட்டல் பட்ஜெட்டுக்கு அந்த ரீமேக் படங்க ஒரு டோட்டல் பட்ஜெட் அந்த படம் ஒரு 10 ரூபா போட்டு 5 எடுத்த கதை தான் அந்த படம். அது இப்போ சேட்டலைட்ல சேர்க்கவே நான் தேட்டருக்கு மட்டும் தான் சேர்க்கிறேன். இன்னும் சேட்டலைட் டிஜிட்டல் தனி லாபமா இருக்கும் அந்த படம்லாம்.
ஓ ஃபுல் எடுத்துருச்சா? அப்படின்னா கடைசி உலக புற இட்டா ப்ரோ. ஆதி வந்து சொல்லிட்டு கடைசி இருந்தாரு, கடைசி உலக போறலாம் ஃபிளாப்புங்க. இல்ல அவரே சொல்லியிருந்தாரு பிரேக் இவன் ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு அது. ஆனா ஆக்சுவலா நமக்கு அது தெரியும், அது வந்து ஃபிளாப்பு. நாங்க படத்தை பார்த்தோம்ல. அதாவது படத்தை பார்க்குறோம்னா படம் வந்து எப்படி போகுதுங்கிறத கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா டீம்லேயும் இருக்கிறோம் அந்த படத்துக்குள்ள. அப்போ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறோம்ல. சரி ரைட்டு ஓகே. அது 2024 லாபகரமான படமா அமைச்சு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு. அதே மாதிரி 2025 அமையட்டும், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நல்லா நானே அப்படியே போயிட்டு போயிட்டாரு. 2-3 படம் நல்லா போல, அவ்வளவுதான். அப்புறம் விஷால் என்ன நேற்று இன்னைக்கு வரல, ஆளக்கானா. சுகுமாரனையும் காணோம். அவரு வந்து அவர் வீக்கெண்ட் வைப்ல இருப்பார் சுகுமார் ப்ரோ. அவர் நாளைக்கு கரெக்டாக 8 மணிக்கு வந்துடுவார் பாருங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 8 மணிக்கு அந்த ஆன் டைம் அப்படி இருப்பாரு. சனிக்கிழமை நைட்டு வர மாட்டார். அவர் டெய்லியும் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பப்ளிக் ரிவ்யூன்னு போடுறாரு. எங்க போடுறாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அவர் உங்களுக்கு கொண்டாட்டமான படத்தை தானே சொல்றாரு. உங்களுக்கு பிடிக்குமே உங்க ஒருத்தருக்காகவே அந்த படத்தை பாராட்டிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் பாராட்டுறாரு. பார்ப்போம், இன்னும் 5 நாள் இருக்கு, 5-6 நாள் இருக்கு, பாத்துருவோம். பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்களாம் மற்ற படத்தெல்லாம் வந்து நம்மள்ட்ட ரிவ்யூ கேட்பாங்க. இந்த படம் நான் பார்க்குற ஐடியாவே கிடையாது. நீங்க பாருங்க, எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டே ஓரளவுக்கு நான் பரவாயில்ல. எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டே நான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொன்னேன். எப்படி இருந்தாலும் அதாவது இந்த ஒரு படத்துக்காச்சும் நம்ம நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்போம். ஒரு சில படத்துக்கெல்லாம் நம்ம ரிவ்யூவே கொடுக்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் எதிர்பார்த்து போன நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்து தான் சொல்ல போறேன். அந்த மாதிரி லிஸ்ட்ல ஃபயர் மூவி அவ்வளவுதான். பிரகாஷ், மெட்ராஸ்கரன் முதல்லயே பாத்தீங்களா இல்ல இப்போ ஓடிடில வந்தபோது பாத்தீங்களா? மெட்ராஸ்கரன் முன்னாடியே பார்த்தாச்சே. பாத்தீங்களா? ஓகே, பரவாயில்ல. ஆனா டீசெண்டா தான் இருந்துச்சு படம். அப்ப எப்படி ஓடிச்சுன்னு தெரியல. படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். கடைசியில தான் கொஞ்சம் ஒரு மாதிரி லிவியா போயிடுச்சு. ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அட சொன்னா போதுன்ற மாதிரி. ஆனா ஒரு சஸ்பென்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ப்ரோ கடைசி வரைக்கும். ஆமா, கடைசி வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. அதான் நீங்க கடைசியில ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போகும்போது தயவு செய்து சொல்லிருங்கடா யார் தான் பண்ணது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அது ஆனா த்ரூஅவுட் த மூவி ஓரளவுக்கு அந்த டென்ஷன் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோவும் ஓரளவுக்கு பரவாயில்ல நடிக்கிறப்பல. அதான் நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த ஸ்லாங் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. மற்றபடி ஓரளவுக்கு சிலதான கொஞ்சம் ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அவர் படம் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். பார்க்கலாம் ஒன் டைம். டீசன்ட் வாட்சாக தான் இருந்தது கண்டிப்பா. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு ஏதோ ப்ரப்போஸ் டேவா? உங்க ப்ரப்போசல் ஸ்டோரி சொல்லுங்க. நேற்று ஒரு கமல் ஃபேன் வந்து பிரேக்கப் கேட்டாரு. யாரா சொல்லுங்க, நான் கேட்கறேன். வெளியே வந்தா அந்த கர்மத்தையே பேசிட்டு இருக்காங்க இன்ஸ்டால அப்படின்னு அனுபவசாலி நீங்க தானே ப்ரோ. அப்ப ஆதி ப்ரோ ஆரம்பிக்கிறேன்றாரு பாருங்க. அது பரணி அதனாலதான் லைன்லயே இல்ல போல இருக்கு. எனக்கு இப்பதான் காரணம் புரியுது. இந்த காரணம் புரிஞ்சிருச்சு. சரி, வேற யாராவது சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டா கேட்போம். அஜித்குமார் அவரோட காதல் கதையை ஏற்கனவே டீட்டெயிலா சூப்பரா சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த பஸ் சீன் எனக்கு இன்னமும் ஞாபகத்திலே இருக்கு, மறக்க முடியவில்லை. அதனால் வேற யாரேனும் இந்த ப்ரொபோசல் சீன் சொல்லுங்க, பார்ப்போம், கேட்போம். இன்ஸ்டால பூரா இதை பேசுறாங்கன்னு தான் இங்கிட்ட ஓடி வந்து கேட்போம். ஒரு 10 நிமிஷம் கேட்போம். வீக்கெண்ட் தானே, நல்லா இருக்கும். அதாவது நமக்கு தான் நடக்கல அப்படின்னா நம்ம கேட்கற சில விஷயங்கள் நல்லா இருக்கும். நமக்கு நடக்கலையா? இல்ல நமக்கு நடக்கலையா? புரியல எனக்கு. நீங்க என்ன எங்க கூட சேர்றீங்க? அங்க தள்ளி போங்க. அப்படி இல்லைங்க, சில விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப கேட்கறதுக்கு சீரியஸா நல்லா இருக்கும். நான் அதுதான் சொல்றேன். யாரா சொல்லுங்க. அதான் அது சொல்லுங்க கேட்கலாம். இல்ல அதை சொல்லுங்க கேட்கலாம். ஆனா எங்களுக்கு தான் அமையல, நீங்க எங்க கூட சேராதீங்க. நாங்கெல்லாம் தனி சொல்லுவோம்ல, நீங்க குடும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். நம்ம அந்த நம்பங்க, அதெல்லாம் அந்த ப்ளூரல்ல சேர்க்கணும். இது இந்த ப்ளூரல் கிடையாது. சரி வாங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க கேட்போம். ஸ்மார்ட் சார் சொல்லுவாரா? தூய தமிழ் அழகா சொல்லுவாரு, கதையா சொல்ற மாதிரி நல்லா இருக்கும். இல்ல மகேஷ் ப்ரோ சொல்லுவாரா? மகேஷ் ப்ரோ சொல்ல மாட்டேன் பாரு, அவர் வேலைக்கு ஆகாது. மாவீரன் ப்ரோ அந்த லிஸ்ட்ல கிடையாது. விஷால் வந்தான்னா கரெக்டா இருப்பான். இவரு ப்ரோ ஆனா இன்னைக்கு தம்பி ப்ரப்போஸ் பண்ணா ப்ரோ. ஓ சுகன் இருக்காரு. இல்ல சுகன் சொல்ல முடியாது. அவர் வந்து புரோக்கன் லிஸ்ட்ல சொல்லும்போது சொல்லுவார். அது ஏற்கனவே சொல்லிட்டாரு ஒண்ணு, அதனால அவர் விட்டுருவோம். துன்படுத்த வேணாம். அதாவது
புது ஸ்பீக்கர் சான்ஸ் கொடுங்க ப்ரோ. சான்ஸ் இல்ல கொடுத்து எனக்கு ஏதாவது காமிக்கல. மேலே ஏத்தி. இல்ல எனக்கு சீரியஸாவே காமிக்கல ரெக்வெஸ்ட். எனக்கு பர்னி அந்த கூப்பிட்டுட்டே இருக்கேன், பர்னி இல்ல. மெசேஜ் அனுப்பலாம்னு பார்த்தா ஆள் லைன்லயே இல்லையே. ஆதி அண்ணா ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா ஒரு ஸ்டோரி சொல்லுங்கண்ணா. மாவீரன் ப்ரோ உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன், யாருக்கா ரெக்வெஸ்ட் காமிச்சிச்சுன்னா அக்செப்ட் பண்ணுங்க, கேட்போம். இல்ல நீங்களே ஏதாவது ஆரம்பிச்சு நமக்கு சக்சஸ் ஆகலாம் பரவாயில்ல, ப்ரொபோசல் ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க கேட்போம். வயசானவங்கள இருந்து ஆரம்பிப்போம். மாவீரன் ஆதிபுரம் தான் pan India level ஆரம்பிக்கணும். ல ஆதிபுரம் வச்சிருப்பாரு. சொல்லுங்க. ஏங்க இல்ல நான் வந்து இப்பதாங்க மாவீரன் 19 ஆகுது. மாவீரன் பேன் இண்டியா லெவல்ல வச்சிருப்பாப்ல, பல ஸ்டேட்டுக்கு போயிருக்காப்ல. என் லவ் எல்லாமே தூரமா நின்று வேடிக்கை பார்க்கறது தாங்க லவ். நிஜமாவே பரணி ப்ரோ அங்கதான் போயிட்டாரு போல. இதுக்குத்தான் அந்த நேரத்துல விசால் ப்ரோ எல்லாரும் மிஸ் பண்றோம். பேச விட்டா தலைவன் ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இல்ல இருப்பாரு. சொல்லலாம், சிக்கலாயிருமேன்னு தான் நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கே ஆபத்தா போயிடக்கூடாது. இது வந்து கிட்டத்தட்ட அந்த புல்லட் ரீபவுண்ட் ஆகினப்பட்ட வர மாதிரி வந்துரும். அந்த பயத்தின் காரணமாக மட்டும்தான் நம்ம பேசுறது இல்ல. புல்லட் இப்ப சிங்கிள் எல்லாரும் நிறைய என்னமோ bro. தைரியமா அப்படி இருக்கீங்க, இல்லைன்னா ஏப்பா இப்படி இருக்கீங்க, சரி, அப்ப பயப்படுறீங்க. இப்ப வேற மாதிரி போலாம் இருங்க. பெஸ்ட் ப்ரப்போசல் சீன் சொல்லுங்க, நீங்க பார்த்ததுல பெஸ்ட் ப்ரப்போசல் சீன். சரி, நான் ஒரு கற்பனை சீன் சொல்றேன், ஓகேவா? புரிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷம் ப்ரோ, இவன் வந்து எங்கேயோ பாட்டி இருக்கா, சரி இங்க வந்து இல்ல வேற வேணாம், ஒருத்தன் இல்ல அப்ப சொல்ற மாதிரி வேணாம், சொல்றேன். இல்ல அப்ப அந்த வேணாம், நான் மைண்ட் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. வந்து வேணாம் விட்டுறேன். கற்பனை சீன் சொன்னேன், கேட்கல, விட்டுருவோம். வேற யாரும் பெஸ்ட் ப்ரொபோசல் சீன் சொல்லுங்க. இருவர் படம் கூட தான் கற்பனைன்னு சொல்லி அவர் எடுத்தாரு. அதுதான் எடுக்க விடலையே. சரி, யாரா சொல்லுங்க கேட்போம். ஒரு பெஸ்ட் ப்ரொபோசல் சீன் சொல்லுங்க கேட்போம். விளையாடு. யார் சொன்னது? எபிசோட் ப்ரோவா? ஆமா ப்ரோ. வேட்டையாடு விளையாட்டு. ப்ரோ மின்னலை படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன். காலேஜ் படிக்கும் போது தான் இந்த மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கும் போது இதை வச்சு ஒரு மூவி வந்திருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும்டானாங்க. உடனே மின்னல் மூவி தேடி போய் பார்த்தேன். எனக்கு அதுல இந்த மூவியை நம்ம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணவே, டிவியில கூட பார்க்கலையே அப்படின்ட்டு ரிப்பீட்டடா பார்த்தேன். அதோட சாங்ஸ்லாம் என்னோட ஃபேவரட் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரப்போசல் சீன் நல்லா இருக்குமா ப்ரோ அதுல? ஆமா, ஒரு கார்டன் கூட்டு போய் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் மேடி பண்ணிருப்பார்ல. ஃபர்ஸ்ட் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்டன் ஞாபகம் இல்ல. ஒரு சோவர்லாம் ஏறி குடிச்சிட்டு போயிட்டு சென்னைக்குள்ள ஒரு கார்டன் இருக்கும், அங்க ஒரு ஊஞ்சல்ல வச்சு இது பண்ணிட்டு சொல்லுவாரு. மின்னலை படம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஜாயின் பண்ணும்போது சொல்லியிருக்கேனே, நான் மேரிஸ் தியேட்டரில் பிரகாஷ் உங்கள்கிட்ட கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்க்கறதுக்காக 3 ஷோ தொடர்ந்து இப்போ டிக்கெட் கிடைக்காம ஒரு 4வது நைட் ஷோ போய் பார்த்தேன் மின்னலை. ஸ்மார்ட் ஷோர் சொன்ன மாதிரி நான் அப்போ தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த படம் வரும்போது. சரி, அப்ப நான் சொல்றேன் ப்ரோ. நம்ம திங்கிங் எப்பவுமே அவுட் ஆஃப் பாக்ஸ்ல தான் இருக்கும். ப்ரப்போசல் சீன் தான் யாருக்கிட்ட பண்ணா என்ன, அநேகன்ல அவர் போய் பொண்ணு கேட்பார்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப பக்கத்திலேயே பெஸ்ட் சீன் தான் அப்ப. எந்த சீன் ப்ரோ? அவரு போய் பொண்ணு கேட்பார்ல பிளாஷ்பேக்ல, அந்த காலி பிளாஷ்பேக் சீன்ல, அதுவும் ப்ரப்போசல் தானே. எனக்கு காவலன் ப்ரோ. அந்த அசின்ட்ட பேசுற சீன் இருக்குல்ல, ப்ரொபோசலா இருக்காது, பட் அந்த சொல்ற சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜாலியா சொல்றதுன்னா சச்சின்ல வர அந்த ப்ரொபோசல். சச்சின் வந்து எனக்கும் ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல சொல்லிட்டு போவார், அது நல்லா இருக்கும். நம்ம இன்ஸ்பிரேஷன் அதுதான்.
வாலி கூட நல்லா இருக்கும் அந்த பாட்டுல சொல்லுவாரு. எனக்கு முந்தா நேத்து ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துல வந்து எனக்கு அந்த ரிங்கு ப்ரொபோசல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஏன் படம் பேர்லாம் சொல்லக்கூடாதா? இல்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம Spoiler நம்ம ஆயிடும். இன்னும் ஸ்பாய்லர் பேச ஆரம்பிக்கலல்ல. சரி ப்ரோ, விடாமுயற்சியில அந்த அதாவது அஜித் அந்த இப்போ ரிங்கு வந்து கொடுத்து ஒண்ணு பண்ணுவார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து அந்த ரிங்கு குடுக்கறது இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து அவரு மாத்தி பேசி அதுக்கப்புறம் இது எனக்கு செட் அந்த ஒரு கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்ப சடனா ப்ரொபோசல் சீன் கேட்டவுடனே அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு கண்டு கொண்டேன்ல அஜித் பண்ற ப்ரொபோசல் ரொம்ப பிடிக்கும் தபு கிட்ட. வேட்டையாளி விளையாடு பிளாஷ்பேக் விட மாட்டேனே என்னைக்கும் அதை. ஏங்க அநியாயங்க அது. திடீர்னு ஒருத்தர் பார்த்து ஒரே நிமிஷத்துல யாராவது நம்ம சொல்லியிருந்தோம்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க. ஆனா அதுவே கொஞ்சம் இந்த மகிழோடது கௌதமோடது எல்லாமே வந்து ஒரு கவித்துவமா அப்படியே பாக்குறதுனால அப்படியே ரசிச்சுட்டு போயிடுவோம் நினைக்கிறேன். அப்புறமா யோசிச்சு பார்த்தா என்னடா கொஞ்சம் மாசம் நியாயம் இருக்காடா அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த சீன் ரொம்ப இல்ல ப்ரோ, அது bro, பிடிக்கும் போது நல்லா இருக்கா இல்லையா? எனக்கும் அது நம்ப முடியலதான் ப்ரோ. ஆனா அப்படி மனுஷங்க எல்லாம் நிஜத்திலேயே இருக்காங்க. எப்படி இல்ல இதை இல்ல பண்றாங்கன்னு கன்ஃபார்மா தெரிய இருக்காங்க மாட்டேங்குது. தான். நான் சொல்றது அதனாலதான் சொன்னேன், நம்ம எல்லாம் இதை போய் சொன்னோம்னா கண்ணத்தை சுத்தி அடிச்சு விட்டுருவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். பட் ஆனா நடக்காமலாம் இல்ல, நடக்குதுதான், நடக்கிற இதுதான். அந்த அழகாவும் தான் இருக்கும், நானும் அதை ரசிப்பேன் தான். பட் அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்து தோணும். இந்த இவர் சொல்லுவார்லங்க, சச்சின்ல வடிவேல் சொல்லுவார்லங்க, அவன் வாங்கின அதே மூச்சு அப்படின்னு போய் இது பண்ணிட்டு பாப்பார்ல, அந்த மாதிரி தோணும் எனக்கு. அவன் சொன்னா சரியா இருக்கு, நமக்கு சொன்னா இது அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, இப்ப என் ப்ரொபோசலை நான் சொல்றேன். வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன். ப்ரப்போசலை பத்தி சொல்ல எதுக்கு வீட்டுல இருந்து வெளியே என் பொண்டாட்டி பக்கத்தாடி இருக்கல, நான் ப்ரொபோஸ் பண்ண அவகிட்ட இல்ல இல்ல. இல்ல, வீட்ல இருந்துட்டு யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? ஆடா பாவிகளா. புரியல. ஓ அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ண பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கரெக்டா லைஃப்ல? அவருக்கு தான் என்ன கல்யாணமே ஆகலை. எப்படினாலும் ஒரு ப்ரொபோஸே வாழ்க்கையில பண்ணது கிடையாதா? யாருப்பா சொன்னது? வந்து பிரகாஷ். எல்லாரும் அஜித் குமார் ஆயிட முடியாதுல்ல ப்ரோ. பிடிச்சிருக்கு போய் சரி நீங்க கதை சொல்லுங்க. நான் வந்து இங்க வினேஷ்லம்போ ஸ்கூல்ல படித்தேன். 10th வந்து அந்த பொண்ணு வேற ஸ்கூல்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணுச்சு. அப்போ பேசிக்கல. ஏன்னா வந்து நம்ம படிப்பே கொஞ்சம் தற்கொலை தான், அதனால சி கிளாஸ், அது கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு ஏ கிளாஸ்ல வேற போட்டாங்க. ஸோ எப்படியாச்சும் ஏதாவது பேசணும் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலன்ட்டு இந்த ஒரு வருஷம் இந்த லூசுத்தனமா அந்த பேடை எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, பேனா எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு வருஷம் பைத்தியாரத்தமா பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 11th போனோடனே நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது பயாலஜி. ஆனால் ஒரே கிளாஸ் தான். எப்படியோ 10th நல்ல மார்க் வந்துருச்சு கடவுள் புண்ணியத்தில். ஸோ வந்து எனக்கு ஏ கிளாஸே கொடுத்துட்டாங்க 11th படிக்கும்போது. 2 பேர் ஒரே கிளாஸ் தான், ஆனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவங்க பயாலஜி. ஸோ இது மட்டும் மாறும், அந்த ஒரு பீரியட் மட்டும் மாறும். ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கல அந்த டைமில் வந்து ஆனுவல் டே ஒன்று வந்துச்சு. இந்த ஆனுவல் டேல நான் என்ன பண்ணேன், ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 வருஷமா டார்ச்சர் மட்டும் தான் பண்ணேன். போய் பேசுறது வந்து ஜென்ரலா நார்மலா பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் பேசுனே தவிர அந்த டாபிக் எதுவுமே பேசினதும் கிடையாது. நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே, இதை பேசிட்டாங்கன்னா பேசாம போயிடுவாங்களோ, அந்த ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு பயத்திலேயே வந்து அந்த பத்தியே பேசாம, ஆனா நம்ம கொஞ்சம் கேரிங்கா இருக்கோம், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு 1.5 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகேங்கிற அளவுக்கு, அதாவது வந்து சொன்னா ஓகே சொல்லிடுவாங்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். அந்த கான்ஃபிடென்ட்ல தான் எங்களுக்கு ஆனுவல் டே வந்துச்சு. 2011ல் வந்து ஆனுவல் டே அப்போ வந்து Jan 26 அந்த அன்னைக்கு தான் எங்களுக்கு எப்பவுமே எங்கள் ஸ்கூல் வந்து Jan 26 ஆனுவல் டே வைப்பாங்க. போயிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணி வர சொன்னேன். இந்த மாதிரி வந்து மேடம் ஒன்று வர சொன்னாங்க, ஏதோ கேட்கணுமா அப்படின்னு சொல்லி. அவங்க அப்படியே ஸ்டேஜ் கிட்ட வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ரொபோசல், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னு தெரியல, ஆனால் இதுக்காகலாம் என் கூட பேசாமல் இருந்துடாது, பேசாமல் இருந்துட்டீங்கன்னா அப்புறம் நம்ம
கிளாஸுக்கு வர மாட்டேன், எதுக்குமே இருக்க மாட்டேன், பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு நான் டான்ஸுக்கு போயிட்டேன். போயிட்டு ஒரு 25 நிமிஷம் மொத்தமாக கேங்காக எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சு டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். 1 மாதம் அந்த பக்கமே திரும்பலையே நான் அந்த பக்கம் போகிறது. முதல்லலாம் போய் அந்த டஸ்டரை எடுப்போம்ல, டஸ்டரை கொண்டு போய் கொடுக்கறது, இந்த பேனா எடுக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு குரங்கு செட்டப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த 1 மாதம் கரெக்டாக February மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவங்க பக்கமே திரும்பல. அவங்களா வந்து பேசி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் வாய் மட்டும் இருந்தேன். அப்புறம் March 8 வந்து உமன்ஸ் டே வந்துச்சு. அவங்க பக்கத்தாடி வந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. கொடுத்தப்பவே எனக்கு ஓகே அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. அதெல்லாம் அவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி இல்லை. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு, அவ்வளோதான். இல்ல அதாவது அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா, நீங்க வந்து கொடுத்துட்டு போகும்போது இதே சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆக்கி இருக்கான், இதை முதையே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டில் தான் இருந்திருக்காங்களே. இல்லை ப்ரோ, அவங்க அப்படி சொல்லல. March அது உமன்ஸ் டேவா, இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு விஷ் பண்ணியிருந்தியா, எல்லாத்துக்கும் விஷ் பண்ணல, எனக்கே விஷ் பண்ணல, நானும் ஃபேமிலி தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் என்ன, நீ என்ன என் ஃபேமிலி, நீ எதாவது சொன்னியா அப்படின்னு. ஓ, நீ அப்போ அன்னைக்கு சொன்னது வந்து என் ஃபேமிலியை நினச்சி சொல்லலையா அப்படின்னாங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே. அதுக்கப்புறம் என்ன சம்பவம்னா, நாங்கள் வெளியவே போனது கிடையாது ப்ரோ. அவங்க வீட்டிலே ஸ்ட்ரிக்ட்டு, என் வீட்டில் அதை விட, அவங்க வீட்டில் விட என் வீட்டில் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டு. எப்படியாச்சும் போகணுன்ட்டு காலேஜ் செகண்ட் இயரில் வந்து என்ன பிளான் பண்ணோம், ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணி வெளியே போகலாம் அப்படிங்கிற பிளானில் அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற மாதிரி பிளான் பண்ணி, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற மாதிரி பிளான் பண்ணி வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் போனது 2 தனியாக தான். ஊட்டி வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு. அந்த 10 நாள் நாங்கள் போயிட்டு வந்து அடுத்த 10 நாள் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அத்தை பையனை கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கடுப்பாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊர் தேரில் பார்த்தேன், ஓகே நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம மறுபடி அந்த ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு லவ் வந்துச்சு. அது வந்தது வேகத்திலேயே போயிடுச்சு சென்னையில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது ஆகாதுடா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம்தே வந்துட்டேன். இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். அவங்க அப்பங்காரன் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்கான். எப்போவுமே வெளியே வந்து தொலைய மாட்டான். அவன் ஒர்க் ஷாப் கடையிலேயே தான் இருப்பான். எங்கே போதாத நேரம் அவனுக்கு ஏதோ வேணும்னு சொல்லி அவன் இருக்கிற ஏரியாவிலேருந்து அவினாஷிக்கு வெளியே வந்திருக்கான். அங்கே பார்த்தா அவங்க பொண்ணோட அப்பா வந்து பூக்கடை வச்சிருக்குது. அவன் வந்து பேசிட்டு இருக்கல ஃப்ளோவில் இப்போதான் வந்துட்டு போனான்னு சொல்லி அவங்க பொண்ணு சொல்லி, அப்படியா ட்ரிப்பு போயிருக்காங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் போலியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டு மிரட்டினதுக்கப்புறம் அந்த புள்ள ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லிச்சு. இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, நாங்கள் பஸ்ஸுலேருந்து இறங்கி அவளை கொண்டு போய் வீட்டில் நான் சைக்கிளில் தான் ட்ராப் பண்ணுறேன். இது எல்லாம் ஃபேமிலியை உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. இது எதுவுமே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருந்திருக்கோம். இதுவே எனக்கு அந்த தேரில் பார்த்ததுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் போனதுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பு. ஆனால் அந்த 4 வருஷம் செம சந்தோஷமா ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. என்ன பண்ணுறது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. உங்களுக்கு எத்தனை வயசு ப்ரோ? 29 ப்ரோ. ப்ரோ இவங்க அந்த பஸ்ஸா? இல்லை பஸ் வந்து காலேஜ், அந்த சாரி ஆஃபீஸு. ஜெமினி கணேசன் சுருளிராஜன் ஒரு படம் இருக்குங்க. இவங்க வந்து ஜெமினி கணேசன் சுருளிராஜன் ஒரு படம் இருக்கு. அதுல பண்ண லூட்டியை விட நீங்க அநியாய லூட்டி பண்ணி வச்சிருக்கீங்க. மீண்டும் அடுத்த கதையில அடுத்த விஷயம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, இவங்க கல்யாணம் பண்ணவே அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அந்த வருஷம் தேரில் மட்டும் ஃபர்ஸ்ட் தேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல ஒரு டைம் கூட பார்க்கல. இது வந்து பஸ்ஸில் பார்த்தது வந்து அந்த ஆஃபீஸ் க்ரஷ். அது க்ரஷ்ஷு, அதில் ஒன்றும் சொல்லலாம், க்ரஷ்னும் சொல்லலாம். ஜாலியாக ஒரு 1.5-2 வருஷம் ஜாலியாக பாய் பெஸ்டி மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருந்தோம். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இந்த கவுண்டமணி ஜோக்கு ஒரு உழைப்பாளில, என்ன நான் அங்க போய் தனியா உட்காரேன்டா, இவங்க பக்கத்துல நீ உட்கார வைக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி. ப்ரோ நம்ம கம்முன்னு இருந்தாலும் பக்கத்தாரி இருக்கிறவங்க விட மாட்டான் ப்ரோ. நீ அதாவது நான் அமைதியாக தான் இருப்பேன். இவன் அவங்க வந்து உசுப்பேத்துவானு இல்லை, உன்னதான் பார்க்குது போய் பேசு. சரி நம்ம போய் பேசிட்டோம், அது திரும்ப பேசலன்னா நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும். சரி அதை பேச வைக்கிறதுக்கு என்னென்ன பைத்தியாரத்தனை பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி அப்புறம் பண்ண வச்சதுக்கப்புறம் போய் பேசி கரெக்ட் பண்ணுறது. வேற என்ன பண்ண முடியும்?
எவ்வளவு கஷ்டம் இல்ல. கரெக்ட் தான் ப்ரோ. நீ வேற ஆபீஸ்ல சுத்தி எல்லாரும் ஆளோட கொண்டிருப்பாங்க, நம்ம போய் தனியா கொண்டிருக்கணும் புதுசா ஜாயின் பண்ற ஆபீஸ்ல. அப்புறம் அவனுங்க வந்து கேங்க வெளியே போறதுக்கு நம்ம தனியா இருப்போம்னு சொல்லி நம்மளுக்கு ஒண்ணு உசுப்பேத்துறது, நம்ம ஒண்ணு பிளான் பண்ணுவோம். அது மாதிரி போனதுதான். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இது மாதிரி சொல்றீங்க. அதை சொல்லும் போதே என்னங்க பண்றது, அன்னைக்கு வீட்டுல வந்து எனக்கு உப்புமா தான் இருந்துச்சு, ஏதோ கம்பல் பண்ணி கொடுத்தாங்க, அதை உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. இந்த எங்க அம்மா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் டைமே கொஞ்சம் அடி எனக்கு வந்து வாங்கிட்டேன். காலையில அதாவது ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஸ்கூலுக்கு அடி வந்து தோசை வாங்கினாங்காட்டி ஏதாவது ஒண்ணு ஊத்தி கொடுத்துட்டு நம்மளுக்கு அந்த ட்ராப்புக்குள்ளேயே போக கூடாதுன்னு தனியாவே போயிட்டு இருந்தேன். ஆனா செகண்ட் டைம் அது பிரேக்கப் ஆகும்போது அவ்வளவு ஃபீலிங் இல்ல. போறியா போ, பாய், டாடா, பாய் பாய், சி யூ. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கழட்டி விட்டுருவேன்னு எனக்கு தெரியும். இல்ல அதெல்லாம் ஓகே. ஆனா அதை சொல்லும் போது என்னங்க அங்க கொஞ்சம் இது இருந்துச்சு, ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, அது ஏதோ ரொம்ப கஷ்டமா ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரி. ப்ரோ இல்ல நான் இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் 4 வருஷம் பண்ணல, அது லவ். இது ஜஸ்ட் அந்த கம்பெனி அப்படி சொல்லிக்கலாம். நான் லவ் பண்ணல, அது லவ்ல சேராது. அது அதனாலதான் ப்ரோ இப்பவுமே வந்து இப்ப ஜென்ரலா பேசினா பேச ஆரம்பிப்போம். இப்ப அன்னைக்கு கூட ஒரு டைம் வந்து அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு டைம் வந்து பஸ்ல மீட் பண்ணோம், எதார்த்தமா மீட் பண்ணோம், இறங்க ஸ்டாப்பை தாண்டி வேற பக்கம் போயிட்டேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இல்ல அதான் சொல்றேன். இந்த எங்க அம்மா ஒரு விஷயம் பண்ணாங்க. நான் வந்து காலையில எனக்கு ஏதாவது சாப்பாடுக்கு வந்து சும்மா ஏதாவது ஒரு இதை கொடுத்து வச்சுட்டு, தோசை எதை கொடுத்து விட்டுருப்பாங்க. நான் வந்து அதை போய் சாப்பிட்டு வந்திருப்பேன் கிட்ல. சரி நான் இதை சாப்பிட்டேன், நீங்கம்மா சாப்பிட்டேன் அப்படின்னா, நானாப்பா வீட்டுல ஏதோ சும்மா அங்க இருந்துட்டு கொஞ்சம் இந்த அரிசி இருந்துச்சு, அதை போட்டு இந்த காய்கறி இருந்துச்சு, அதை கொஞ்சம் வெட்டி போட்டு இதை போட்டு அதை போட்டு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியில பார்த்தா அது பிரியாணியோட ரெசிபி. என்ன நீ பிரியாணியை சாப்பிட்டுட்டு நீ இப்ப சொன்னதெல்லாம் பிரியாணியோட ரெசிபி தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதையே வந்து ஆனா சோமா சொல்லுவாங்க, இதை போட்டேன்ப்பா, இது இருந்துச்சு, இதை போட்டேன், அதை போட்டு என்னமோ எனக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ஜாலியா வந்து லவ் எல்லாம் பண்ணிட்டு, என்னங்க 2 வருஷம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் உசு பேத்து விட்டாங்க, வேற வழி இல்லாம கொஞ்சம் நான் லவ் பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா ப்ரோ. அப்புறம் அதை சொல்லி முடிச்சுட்டு இதையும் ஃபாலோ பண்ணி சொன்னோம்னா அப்புறம் அதுக்கு ஒரு ஃபீல், இதுக்கு ஒரு ஃபீல் வேணாமா? அப்புறம் வேற மாதிரி யோசிப்பாங்கல்ல. என்ன ஒரு நல்லதுன்னா எல்லாத்தையும் என் wife கிட்ட என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லி இந்த வச்சுட்டேன். மாதிரி வைத்தறிச்சல்கள்ல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் தப்பிக்கணும்னா, பிரகாஷ் வீட்ல, ஆர்ஜே விஷால் வீட்ல, அஜித் வீட்ல எல்லாம் ஸ்பேஸ கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இங்க எல்லாம் கொஞ்சம் இல்ல ப்ரோ, என் ஸ்பேஸ்ல wife வந்து சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நினைக்கிறேன். அதாவது சொல்ல வேண்டியது எதாவது சொல்லுமோ அதை மட்டும் தெளிவா எல்லாமே சொல்லிட்டேன். அதனால பிரச்சனை இல்லை. எனக்குலாம் என்னன்னா, இப்ப கேட்க வைக்கணுங்கிறீங்களா, அந்த கேட்டுருவாங்கங்கிற பயத்துலதான் சில விஷயங்கள் சொல்றதுக்கே தயக்கமா இருக்கு. இல்லைன்னா வந்து இன்னும் எப்படி சொல்றது, மலரும் நினைவுகள், மனக்கசப்புகள், அதுவும் பிரகாஷ் நீங்க அப்புறம் எல்லாம் வந்து சோக கதைகள். ஸ்பேஸ்ல மட்டும் பேசல, யூடியூப்லயும் வேற பதிவை போட்டு வைக்கிறீங்க. இல்ல இப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப யூடியூப்ல போடுறதுனால, இப்ப அதனால யூடியூப்ல போறதுனால அதை வந்து இப்ப வீட்டுல என் தம்பி கேட்கறான், என் தங்கச்சி கேட்கறாங்க. அது போக வந்து இந்த யூடியூப்ல அப்லோட் பண்றது வந்து ஒரு சில நேரம் என் குழந்தைங்களும் கேட்கும். சும்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா நம்ம ஸ்பேஸ்ல போட்டு, அதனால வந்து குழந்தைகள் முதற்கொண்டு இருக்குல்ல, அந்த அதனால வந்து நம்ம தவிர்த்துறதே பெஸ்ட். அவங்களும் கேட்க இப்போ ரீசெண்டா மகிழ் திருமேனி சார் இன்டர்வியூ ஒண்ணு கோபிநாத் சார் கூட பண்ணிருப்பாங்க. அதுல அவர்கிட்ட கேட்பாங்க, உங்களை பத்தி அவ்வளவா வெளியிலேயே யாருக்குமே தெரியலையே, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா, இல்ல அது பிரைவேட்டாவே இருக்கட்டும் அப்படின்ட்டுவாரு. அது மாதிரிதான் சொல்ல தோணுது. நம்ம இங்க பேசுறதோட இது முடியல, ரெக்கார்ட் ஸ்பேஸா இது வந்து நாளைக்கு ஒரு யூடியூப்ல போயிட்டு சேவ் ஆகுது. அதனால பிரகாஷ் ப்ரோ ஏதோ மலையாளம் ஆக்டர் ரஜினிக்கு நடிக்க தெரியலன்னு இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. எது எது புரியல மலையாள ப்ரோ? மலையாளம் ஆக்டர் ஒருத்தர் வேட்டையன்ல நடிச்சிருப்பாரு போல, அவரு இப்போ ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காரு. அமிதாப் பச்சன் ரஜினி 2 பேருக்குமே நடிக்க தெரியல அப்படின்னு கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. அது வைரலா போயிட்டு இருக்கு. டோன்ல சொல்லி நம்ம ஒரு டோன்ல எடுத்துக்க வேணாம் ப்ரோ, ஃபுல்லா பாத்துரலாம். அவங்க வேற ஏதாவது டோன்ல சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு நடிக்க தெரியல, இயல்பா இருந்தா கண்கின்னு சொல்லியிருப்பாரு. அதை ஸ்கிரிப்டா மாத்திடுவாங்க. நம்ம ஆளு வேணாம், கம்முன்னு இருங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஆனா ஆக்சுவலா நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டேன், எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அரை மணி நேரமா கூப்பிட்டு இருக்கோம் பரணி.
கரெக்டா இது கேக்குது அசோக் ப்ரோ கேக்குது சொல்லுங்க. கால் தான், சோ அதனால பேச போயிட்டேன். சாரி, ஏதாவது இல்ல நடந்து புரிஞ்சுது. கால் நான் பேசிட்டோம். அந்த கால் என்ன கால்னு நான் பேசிட்டோம். அது பேசிட்டோம். நீங்க எதுக்காக பேசுனீங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டோம். இல்ல என்ன ஆச்சு? யாராச்சும் கூப்பிட்டுருந்தீங்களா? இன்னைக்கு ப்ரப்போஸ் டே தானே, அதனால போய் ப்ரோ நான் சொல்லிட்டா ப்ரோ என் ப்ரொபோசல். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. ப்ரொபோசலா? ஆமா இவன் வேற நடுவுல வந்து அதிர்ச்சி ஆயிட்ட. நீ கொஞ்ச நேரம் மியூட்ல இரு. இல்ல இது வேற டாபிக் பரணி ப்ரோ, உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. பரணி ப்ரோ அவரோட ப்ரொபோசல் ஸ்டோரி, அவர் உங்களைய ப்ரப்போஸ் பண்ணல. ஜெய இல்ல 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 அது புரிஞ்சிருச்சுங்க. ப்ரொபோசல் ஸ்டோரின்னு புரிஞ்சிருச்சுங்க. ப்ரொபோசல் டேட் சொன்ன உடனே அதெல்லாம் நீ ப்ரொபோசல் டேல தான் போகுது. அவர்தான் அந்த பக்கம் லைவாவே பண்ணிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சிட்டேன், நீங்க தான் லேட்டு. ப்ரோ நானும் ஒரு கால்ல இருந்தேன். யாராவது என்ன கூப்பிட்டீங்களா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுட்டு நானும் எல்லாரும் கூப்பிட்டு வந்தா ஆனா அப்புறம் சொல்லிட்டாங்க கதையெல்லாம் சோகமா வந்து என்ன நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு. ஓ இந்த டாபிக் கேட்டா சோகமாயிடுவாருண்ணா. சரி இல்ல இப்ப ப்ரப்போஸ் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிற கதையை வந்து பெப்சி உமா கிட்ட ஷேர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கீழே. ஓகே ஒவ்வொருத்தரா இதான் இப்ப போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. சொல்லுங்க ப்ரோ. அஸ்மத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன டாபிக்னு தெரிஞ்சுதுன்னா நானும் ப்ரிப்பேர் ஆயிப்பேன். அதுக்காக தான் கேட்டேன். சாரி ப்ரோ உங்களோட ப்ரொபோசல் ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல். நான் சொல்றேன் ப்ரோ, ஓகேவா? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. கேக்குது சொல்லுங்க ப்ரோ. 2003 February 10 ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் நான் பண்ணது. நாங்க வந்து நான் ட்ரிப்ளிகேன் சென்னை கவர்மெண்ட் ஸ்கூலு, கோஎட்ல பாய்ஸ் ஸ்கூலு, அவங்க கேர்ள்ஸ் ஸ்கூல், அவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். டியூஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். என் கூட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நாங்கள் ஒரு கேங்கா போவோம், அவங்க ஒரு கேங்கா போவோம். எனக்கு தோணலைன்னா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அந்த பொண்ணு பாரு அவங்களுக்கு பாக்குது சொல்லிட்டு எனக்கு அந்த இது இல்லை. அது அப்புறமா வந்து இது வச்சுட்டாங்க ஃப்ரெண்டுலாம், அது பாக்குறா உன்னே பேசுறா இது பண்றா சொல்லிட்டு அந்த டைம்ல என் டைம்ல வந்து என்ன ஆகும்னா ஃபிளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்போம். ஃபிளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பயந்து என்ன பண்ணேன், கிரீட்டிங் கார்டு ஃபர்ஸ்ட் வாங்க. அந்த டைம்ல கிரீட்டிங் கார்டு வந்து ரொம்ப ஃபேமஸ். கிரீட்டிங் கார்டுல வாங்கிட்டு இந்த மாதிரி பேர் போட்டுட்டு அந்த டைம்ல போன் கூட இல்லை. நாங்க என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டோட அப்பா நம்பர் கொடுத்துட்டோம். ஹலோ புரியுது? கேக்குது ப்ரோ சொல்லுங்க. கேக்குதா? ஃப்ரெண்டு அப்பா நம்பர் கொடுத்து நான் அந்த பொண்ணு கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட பேசணும், தனியா பேசணும், டியூஷன் கீழே இந்த மாதிரி தனியா பேசணும், இந்த மாதிரி கிரீட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ எதுனா இருந்தாலும் நாளைக்கு ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணு, வெயிட் பண்றது சொல்லிட்டேன். அடுத்த நாள் வந்து ஃபோன் வரல, டியூஷனுக்கும் அந்த பொண்ணு வரல. அவங்க அப்பா கவர்மெண்ட்ல வேலை பண்றாரு. 2 நாள் 3 நாள் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப பயந்துச்சு, ஐயோ என்னடா டியூஷனுக்கே வரல சொல்லிட்டு பயந்துட்டேனா. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், என்ன அவ்வளோ இப்போ கூட ஸ்டில் அவன் நாங்கள் ஃப்ரெண்டா தான் இருக்கோம். அந்த ஃப்ரெண்டு கேட்டேன், என்ன வரவே இல்லை 2 நாளா 3 நாளா? இல்ல தெரியலடா, ஸ்கூலுக்கும் வரலடா, அது நீ என்னடா லாஸ்டா கொடுத்த லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. இல்ல நான் ப்ரொபோஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருக்குது, என்ன தெரியல 10th அது ஃபுல்லா நடக்குது. அப்புறமா 4 நாள் கழிச்சு வந்தோடனே நான் பக்கத்துல நாங்க உட்காருவோம். அப்போதான் கேட்டேன், என்ன இப்படி நான் குத்தனை என்ன இது பண்றாருன்னு. அந்த டைம்ல சரி ஓகே சொல்லிட்டு அது இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் அது அந்த டைம்ல வந்து ஒரு பயம், செம்ம பயமா இருக்கும். ஏன்னா 2003, ஏன்னா அந்த டைம்ல யாருன்னா பொண்ணுகிட்ட பேசினாலே யாருன்னா ஏரியா பசங்க பார்த்தாலே அடிப்பாங்க, வெட்டுவாங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட பின்னாடி போற அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல். ஒரு வருஷம் 1 வருஷம் நடந்தது. அப்புறமா அது இதாயிடுச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நாங்க பார்த்துதான் இருக்கோம். அவங்களும் எங்க ஏரியா, நானும் அவங்க ஏரியா தான். 3-4 வாட்டி பார்த்துருக்கோம். அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு அந்த இது சொல்ல எனக்கு தெரியல. தமிழ்ல எனக்கு அவ்வளவு ஃப்ளூவெண்டா எனக்கு வரல. ஹிந்திலனா ஃபுல்லா கிளியரா சொல்லுவேன். என்ன ஆயிடுச்சு, பிரச்சனைலாம் ஆயிடுச்சு. அவங்க ஏரியா பசங்க என்ன வந்து அடிக்க, நான் போயிட்டு அவங்கள அடிக்க. ஏன்னா கோட்ரஸ் அது அப்படியே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சு எல்லாமே லாஸ்டா அப்படியே பிரிஞ்சுட்டோம் நாங்க 2 பேரும். ஃபர்ஸ்ட் நாங்க டேட்டிங் போனது நல்லா ஞாபகம் வருது. அந்த டைம்ல வந்து இப்போ கூட எக்ஸிபிஷன் போடுவாங்க, அங்கதான் ஃபர்ஸ்ட் போனோம். 5 பேர் நாங்க எல்லாமே 10th படிக்கிறோம். அவங்க 5 ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 5 ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒரு செம்ம
இதுதான் இப்போ அது யோசிச்சா கூட ரொம்ப சும்மா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணல. அதுதான் ஃபர்ஸ்ட் என் இது லவ். அப்ப அதான் இதாயிடுச்சு. எல்லா ஸ்டோரியிலயும் கூட உசுப்பேத்திற்கு ஃப்ரெண்ட் இருக்காங்கப்பா. இல்ல அந்த ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அது தான் தான் பண்ணாங்க. அவங்க ஒரு 3 பேரா, நாங்க ஒரு 3 பேரு, அப்படியே அந்த 3 பேரு நாங்க 3 பேர் அப்படியே இதாயிட்டோம். அவங்க 3 பேர் ஸ்கூல் எனக்கு 8:30 மணிக்கு ப்ரோ. நாங்க வீட்டுல இருந்து 7:30 மணிக்கு கிளம்பி அவங்க வீட்டாண்ட போயிட்டு அவங்க பஸ்ல ஏறுவாங்க. அந்த பஸ்ல ஏறி அவங்கள ஸ்கூலாண்ட டிராப் பண்ணிட்டு அப்புறமா நாங்க ஸ்கூல் போவோம். இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஈவினிங் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போக மாட்டோம். நேரம் அவங்க ஸ்கூல்ல போயிட்டு அங்க நின்று அவங்க ஸ்கூல்ல இருந்து அந்த பஸ்ல கிளம்பும்போது ஃபுட்பால் அடிச்சுக்கின்னு அங்கிருந்து அவங்க வீட்டாண்ட போயிட்டு விட்டு ரிட்டர்ன் நாங்க வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி தான் இருந்தது ஃபுல்லா. அந்த டைம் ஒரு இதா இருக்கும். இப்போ ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. நான் +1 தான் ஃபோனு கூட வாங்கினேன். அந்த பிரேக்கப் ஆனது கூட நான் தான் காரணம். அந்த டைம்ல என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பேன். யாருன்னா கேட்டா சண்டை போடுறது, டக்குன்னு அடிச்சிடுறது போட்டு அந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆனதுனால ஒரு வாட்டி பின்னாடி போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு 3 பேர், நான் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு 2 பேர் போயிருந்தோம். அவங்க வீட்டாண்ட சுத்தினே இருந்தோம். அது கோட்ரை சொல்ல போகக்கூடாது. ஆனா அவங்க வீட்டாண்ட போறது, சைக்கிள்ல போறது, சுத்துறது அப்படியே பார்த்துன்னு இருக்கும்போது அவங்க ஏரியா பசங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா இங்கேயே சுத்துற, ஏன் வர, எது வர அப்படி சுத்தி கேட்டாங்க. நான் விட்டேன், இல்ல நான் இந்த மாதிரி சும்மா வந்து சுட்டு விட்டாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, டியூஷன் வந்து என் ஃப்ரெண்டு மேல கை வச்சிட்டாங்க. எனக்கு செம்ம கோவம் வச்சு, மீனாடா என் ஃப்ரெண்டு மேல கை வச்சு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க அப்படியே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியே அவங்களுக்கும் அவங்க வீட்டுல தெரிஞ்சு அப்படியே இதாயிடுச்சு. செம்ம அப்படியே விட்டோம், பிரேக்கப் ஆயிடுச்சு. நான் இன்னும் கூட அது ஃபீலிங் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது அந்த ஃபீலிங்கே எனக்கு போக மாட்டேங்குது. அந்த ஃபீலிங் அது தனி ஃபீலிங்கே. அந்த அந்த டைம்ல ஒரு பயம் இருக்கும், பேசுறதுக்கே போயிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, எது நினைப்பாங்க தெரியாது. அதுதான் ஃபீலிங் இருக்கும். செம்மையா அது ஒரு ஃபீலிங்கே, தனி ஃபீலிங் தான். தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே, சூப்பர். பழைய பழைய மலரும் நினைவுகளை அவருக்கு கிளறி விட்டாச்சு எல்லாம். ப்ரோ இது கண்ணிலிருந்து நம்ப மாட்டீங்க, கண்ணிலிருந்து தனியா வருது எனக்கு. இருட்டாவே அது தனி ஃபீல் அதெல்லாம். ஆனா என் வைஃப் கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ணேன், இந்த பொண்ணு காட்டியிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, அந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ கூட நாங்க சின்ன வயசுல எப்படி ஃப்ரெண்டா இருக்கும், இது வரைக்கும் நாங்க ஃபுல்லா ஃப்ரெண்டா தான் இருக்கு. இப்போ நான் துபாயில இருக்கேன்ல, இங்க கூட அந்த பசங்க இங்கதான் இருக்காங்க எல்லாம். அந்த அப்படியே நம்ம ஜாலியா தான் இருக்கும். ப்ரோ மேரேஜ்க்கு அப்புறம் சொன்னீங்களா இல்ல மேரேஜ்க்கு முன்னாடியே சொல்லிட்டீங்களா? எது எக்ஸ பத்தி எல்லாம் வைஃப் கிட்ட சொன்னதா? இல்ல அது அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அப்புறமா ஸ்கூல் படிக்கும் போது இதாயிடுச்சு. நடுவில் வந்து எங்க அம்மா இருந்தப்பறமா எங்க அப்பா தான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், நீ யாரும் காட்டியும் அந்த பொண்ணை தான் நான் கதை சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் ஆன அப்புறமா நான் சொல்லிட்டேன் ஓப்பனா, ப்ரோ இந்த மாதிரி என் லைஃப்ல இருந்தது சொல்லிட்டேன். நான் அவங்க கிட்ட காட்டியிருக்கேன். அவங்க அக்கா கிட்ட நான் பேசும்போது என் வைஃபை பார்த்தும் இருக்காங்க. ஆனா அந்த இது ப்ரோ பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் தான் ப்ரோ லைஃப். நம்ம எப்படி இருப்போமோ பிஃபோர் மேரேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் அப்புறமா நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்துடுறாங்க, அவங்க தான் லைஃப். நம்ம என்ன பண்ணாலும் எல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கோசம் நம்ம இது பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு அது என் பர்சனல் தான். 13 வருஷம் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் மட்டும் நல்லவங்க, அதான் ஒய்ஃப் நல்லவங்க வச்சா லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டவர் புண்ணியத்துல எங்க அப்பா ரொம்ப, அது நான் எங்க அப்பாவுக்கு சொல்லணும், அவங்க நல்ல என் மனைவி வந்து நான் வந்து ரொம்ப பிளஸ்ட் அந்த விஷயத்துல. எனக்கு பிரச்சனை இருக்காது, ஜாலியா அவங்க செம்ம ஜாலியா அவங்களும் இருப்பாங்க, நாங்களும் ஜாலியா இருப்போம். நம்ம மற்றவங்க புண்ணிகிட்ட பேசினா அவங்க அது ஏன் பேசுற, எதுக்கு பேசுற, அது அந்த இது இருக்காது. நான் அவங்க அதுதான் பேசும்போது எனக்கும் அந்த மாதிரி தோணாது. அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எவ்வளவு நம்ம எது கிண்டல் பண்ணாலும், அவங்க ஃபேமிலியில நான் போயிட்டு எவ்வளவு கிண்டல் பண்ணாலும், அவங்களும் என்ன இது பண்ணாலும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதால பிரச்சனையே இல்லை லைஃப்ல. எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், என் புருஷன் வந்து இவ்வளவுதான்ப்பா, இது அப்புறமா அவன் போக மாட்டான், இவங்க இதுதான். சரி, ஒரு பிலீவ் தான் ப்ரோ எல்லாமே. இப்போ நம்ம கல்யாணமே ஒரு பிலீவ் தான், ட்ரஸ்ட் தானே. இப்போ அது எல்லாம் இப்போலாம் கேள்விப்படுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேள்விப்படுறதுலாம் ட்ரஸ்ட் தான் ப்ரோ லைஃப். அவங்க எப்படி ட்ரஸ்ட் பண்ணி என்ன பிலீவ் முடிஞ்சிச்சு, இப்போ பண்ண மாட்டான்னு அவங்களுக்கு ஒரு பிலீவ். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, போகும்போது வெளில போகும்போது
நான் மத்தவங்க எல்லாம் பார்ப்பேன், இந்த பொண்ணு நல்லா இருக்குது, அந்த பொண்ணு நல்லா இருக்குது, இது அவங்களே கல்யாணம் பார்த்தது ரொம்ப போதும், வா 2 பசங்களுக்கு உங்க ஆயிடுச்சு கல்யாணம், ஏன் ரொம்ப பாத்துங்க, வா தில்லு விடாது அப்படின்னா என் கல்யாணம் ஓப்பனாவே. இது எல்லாம் ஒரு ட்ரெஸ்ட் தானே. நான் சொல்லுவேன், நீ நம்ப மாட்டீங்க. நான் சொல்லுவேன், அதை பாரு அவங்க நல்லா அழகு, அந்த பொண்ணு நல்லா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிண்டலா சொல்லுவேன். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க பிரச்சனை இல்லாம. அந்த மாதிரிதான் 13 வருஷமா நல்ல ஸ்மூத்தா நல்லபடியா எதுவும் பிரச்சனை இல்லாம போயிடுது. இதே வேலையை தமிழ் நான் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இப்ப நீங்க கடைசியா சொன்னீங்கல்ல, அதேதான் நாங்க 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட் தான் ப்ரோ. நம்ம எப்படி நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அது அவங்க எடுத்துக்கிறது எதுவும் இருக்கு, நம்ம எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றோம், அதானே மேட்டர் இருக்கு. சொல்லுங்க. அது கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ அவங்க இதே மறைக்காம உண்மையை சொல்லிட்டோம்னா ஓகே, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலா இல்ல ப்ரோ, அதுல ஒரு பிளஸ் வந்து மைனஸ் போகுது. எல்லா பொண்ணுங்களும் ஏத்துப்பாங்களான்னு தெரியாதுல்ல. இப்போ உங்க வயசு கேரக்டர் இதா இருக்கும், என் வயசு கேரக்டர் ஒரு மாதிரியா இருக்கும். ரெண்டுமே ஒரே கேரக்டர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? சில பேர் வந்து பிரச்சனை எல்லாமே நான் வந்து தெளிவா சொன்னா ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களா, இல்ல என்ன மைண்ட் செட்டுக்கு போவாங்க, அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். சும்மாவா போய் எடுத்தோடனே போய் சொல்லிட முடியுமா? அது எல்லாத்தையும் மைண்ட் செட் பண்ணி அது எல்லாமே முடியாது. அது இப்போ ஆமா ஆமா, அது ஸ்டார்டிங்ல பேசுவோம். இப்போ எனக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஒரு 6 மாசம் கேப் இது. அந்த டைம்ல வந்து நான் என் பத்தி ஓப்பனா பேசுறேன், அவங்க பத்தி ஓப்பனா ஷேர் பண்ணாங்க. இப்போ வருஷம் போ அந்த டைம்ல இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுறது பிரச்சனை. அதுக்கப்புறமா தெரிஞ்சிருது இல்ல, நம்ம கூடயே பழகிறது. எனக்கெல்லாம் 2 மாசம் தாங்கிற கேப். செப்டம்பர் 2ல பார்த்தேன், நவம்பர் 14ல கல்யாணம் பண்ணேன். அவ்வளவுதான். 2 மாசம் தான் பார்த்தாங்க, டக்குனு எல்லாத்தையும் சக்குன்னு கண்ணை மூடி தொடக்கிறதுக்குள்ள முடிஞ்சிச்சு. 2012 ஜூலை 15 எனக்கு ஆச்சு. இப்போ ஆண்டன் பிள்ளைக்கு 2 பசங்க, ஒரு பையனுக்கு 12 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது. ஜாலியா போயிருந்தது. ஸ்ட்ரெஸ் தான் ப்ரோ. ஆனா நம்ம கல்யாணம் பண்ணும்போது அவங்க வரவங்க எப்படி நல்லா ஜாலியா அக்செப்டபிளா இருந்தா சூப்பரா இருக்கும் லைஃப். நம்ம ஈகோ கிளாஷ் வந்துச்சுன்னா முடிச்சு ப்ரோ லைஃப். நீ நான் சொல்றது நான் என்ன சொல்றது இது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது, அதையும் பாத்துக்கங்க. ஆமா, அதையும் ஃபாலோ அதான் இப்போ எல்லாமே சொல்றது கொஞ்சம் ஜாலியா சொல்றாரு, எல்லாத்துக்கும் இது செட் ஆகாது. அதான் அது எல்லாருக்கும் செட் ஆகுது. அதுவும் இல்லாம இப்போ இருக்க ட்ரெண்ட் அவங்க வந்து இது அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ இருக்குது அது வந்து எதனா பிரச்சனை இருந்தா அதை பழைய எடுத்துன்னு வந்து சண்டை போடுறது, இது பண்றதுல அது வந்து இல்ல லைஃப்ல. நம்ம யார்கிட்ட பேசினாலும் அது கரெக்டா தெளிவா பேசினா முடிஞ்சிடும். நம்ம சேஃப்டி நம்ம பாத்துக்கணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப எப்படியோ போறாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஜென்ரேஷன் ஒரு ப்ரொபோஸ் பண்ணனாலே ஒரு சியரா ஒரு என்ன ஆயிடுமோ, என்ன வீட்டுல சொல்லிடுவாங்களோ, ஸ்கூல்ல தெரிஞ்சிடுமோ, எதாயிடுமோ, பிரச்சனை ஆயிடுமோ, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் அந்த மாதிரியா இருக்காங்க. அப்போ லவ்வர்ஸே நான் இப்போ கைப்பிடிக்கிறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. யாருன்னா பார்த்துதான் என்ன இதாயிடும். இப்போல்லாம் அந்த மாதிரி வண்டியில சுத்துறாங்க, 2 சீட் இருந்தா ஒரே சீட்ல வச்சு கூப்பிட்டு போறாங்க. இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி ஜென்ரேஷன்ல எப்படி இருக்காங்க. அந்த டைம் ஒரு நல்லா இருந்தது, ஜாலியா. என்னன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேப்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாமே லவ் பண்ணோம், அது யாருக்குமே செட் ஆகல. ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் செட் ஆயிடுச்சு. அவனும் கல்யாணம் பண்ணி 2 பசங்க ஆயிட்டு இப்போ துபாயில தான் அவனும் இருக்கான். இது டைம் தான் அந்த லவ் மிஸ் பண்ணது. அது நான் தான் 100% நான் பண்ண தப்பால இதாயிடுச்சு. அந்த டைம்ல பிரச்சனை பண்ணி வீட்டுல செஞ்சு, அந்த டைம்ல வீட்டுல என்ன சொல்றாங்க அதுதானே. அந்த டைம்ல எல்லாம் அந்த இதுதான் இல்ல, நான் வந்துடுவேன் இது பண்ணுவேன். அந்த டைம்ல நான் பிரேக்கப் ஆகும்போது 12th ஸ்டார்டிங்ல இதாச்சு. 2 வருஷம் பண்ணோம். அப்படியே 11th இதுல ஃபுல்லா அந்த டைம்ல கிரீட்டிங் கார்டு தான் கம்மியா இருக்கும். அந்த கிரீட்டிங் கார்டு எல்லாம் எழுதி கொடுக்குறதுதான். கிரீட்டிங் கார்டு, லெட்டரு, அவர் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் குட்டு அனுப்புவோம். ஸ்கூல்ல வரலன்னா குத்துரு எல்லாம் ஒரு நல்லா இருக்கும். ஏலவாலா எனக்கே தெரியும். உங்களுக்காச்சும் பிரேக்கப் ஆச்சு, எனக்கெல்லாம் பிரேக்கப் ஆகல. ஸ்ட்ரைட்டா எங்களுக்கே தெரியாது, மாட்டினோம், டக்குன்னு கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு 10 நாள் கழிச்சுக்கு அப்புறம் தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னே தெரியும். சண்டை போட்டோம். அதான் அந்த டைம்ல இந்த மாதிரி அர்ஜுன் ப்ரோ அவங்க லைஃப்ல ப்ரோ சொல்லுங்க. இல்ல அர்ஜுன் ரெட்டி மாதிரி நடந்துச்சான்னு கேக்குறேன். ஆமா, அவர் அஜித் குமார் ப்ரோ சொன்னது எனக்கும் அதானே வந்து. சரி, அடுத்ததாக பரணி ப்ரோ. அவர் பல கலைகள்ல நீங்க சொன்னீங்களா? நான் சொல்லிட்டேன் ப்ரோ. நீங்க சொன்னீங்களா மாவீரன்? சொல்லிட்டேன் ப்ரோ.
காமிக்கலா சொல்லியிருப்பீங்க ஏதாவது. ஆமா, ரெக்கார்டிங் கேளுங்க. சரி, ஓகே, கேட்டுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ சொன்னாரா? அன்னைக்கு தான் சித்தார்த்துன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, இன்னைக்கு சொன்னாரா? இல்ல இல்ல, இன்னைக்கும் சொல்லல. அவர் சொல்லல. சிவன் ப்ரோ, நீங்க ஆரம்பிங்க. ஸோ எனக்கு எனக்கு இப்போ இவங்கள மாதிரிலாம் வந்து என்னன்னா நடக்கல ப்ரோ. நான் தான் சொல்லியிருக்கேன், அவங்க ஃப்ரெண்டாகவே இருந்ததுனால அது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொபோசலாக தான் இருந்தது. பட் எனக்கு வந்து என்னென்னா தெரிஞ்சதுக்கப்புறம், எனக்கு நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வரல, ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்தது. ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். பட் எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்ததுனால அவங்கள்ட்ட அது எப்படி சொல்கிறதுன்னு தயக்கமாகவே இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னன்னா ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக போயிடும். ஏன்னா நமக்கு அவங்கள தாண்டி வேறு யாரும் கிடையவும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸிடேஷன் ஆகி ரொம்ப வெயிட் பண்ணி நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். எப்படியும் ஒரு 1.5 years இருக்கும். அது உள்ளுக்குள்ளேயே அந்த தாட் இருந்துட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறவே முடியல. சொல்லணும்னு நினைக்கிறப்போ அதுக்கான சந்தர்ப்பமும் அமையல. அது சொன்னாலும் எப்படி எடுத்துப்பாங்கன்ற மாதிரி ஒரு பதட்டம், பயம் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து என்னன்னா சரி அட்லீஸ்ட் இதை வந்து என்னன்னா சொல்லிடலாமே அப்படின்னு சொல்ற டைம் தான் சிம்பிளாக தான் சொன்னேன், ரொம்ப பெருசாலாம் சொல்லி எனக்கு. ஏன்னா எப்படி இந்த இது ட்ரமாட்டிக்காக பேசவும் தெரியாது, ஒரு மாதிரி இதுவாகவும் சொல்லவும் தெரியாதா. ஸோ சிம்பிளாக சொன்னது என்ன சொன்னேன் அப்படின்னா, அவங்க அப்பா பேரும் என் பேரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சிமிலராக மேட்ச் ஆகும். அது என் பேருக்கு அப்புறம் ஒரு நாதன் ஒரு பேர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அவங்களோட அப்பா பேர். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24-25 இயர்ஸாக வந்து என்னன்னா அவங்க அப்பாவோட பேர் அவன் பின்னாடி இருக்குது. அவங்க அப்பா அவங்க கூட எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு, கூடவே இருந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வர வருஷங்கள் எல்லா வருஷங்களையும் உன் பேருக்கு பின்னாடி நான் என் பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு நான் சப்போர்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது நடக்குமா, அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும், இப்படி தான் கேட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அது கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்னென்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அது கிட்டத்தட்ட ஒரு மறுபடியும் வந்து என்னன்னா ஒரு 1.5 month வந்து என்னன்னா அதுக்கு டாக் பெருசாகவே இல்லாமல் போச்சு. எதுவும் எப்படி சொல்கிறது, நம்ம ஒன்று சொல்லி அதுக்கு பதிலே வரல, ரெஸ்பான்ஸே இல்லை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நார்மலாக ரொம்ப ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஒரு போயிட்டே இருந்துச்சு விஷயங்கள் எல்லாமே. இல்லை நம்ம ஒன்று சொன்னோம், அதுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கணும், அது நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாவோ இல்லை ஆன்டி ரியாக்ஷன் எதுனாலும் ஒன்று வந்திருக்கணும். பட் நான் சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு 1.5 month போச்சு. தென் அதுக்கப்புறம் தான் நானாக தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குன்னு. பட் ஃபேட்டோ விதின்னு சொல்லுவாங்களா, அது வந்து என்னன்னா இல்லைடா நீ யோசிக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதான் நடக்கும்னு சொல்லி நடந்தது தான் ஃபைனல் எண்டு. ஸோ இப்போ அந்த தாட் அந்த மெமரிஸ் அது மட்டும்தான் நமக்கு எல்லாமே. ஹலோ, நான் எல்லாத்து லைஃப்லயுமே எனக்கு காமனா அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமோ, அது எல்லாமே ஒரே மாதிரி தான்ப்பா இல்லை இருந்திருக்கும் அது எனக்கு. அது ப்ரோ, ஆமாம் ஆனா முன்னாடி சொல்லுங்க ப்ரோ, 90 கிட்டத்தட்ட உங்களுதும் என்னதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜெராக்ஸ் எடுத்தது தான். டைலாக்ஸ் மட்டும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப், நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் நீங்க ப்ரொபோஸ் பண்ணீங்கல்ல, அது வந்து எனக்கு ரிட்டர்னா வந்தது உமன்ஸ் டே அன்னைக்கு, அந்த டைலாக் ரீப்ளேஸ் பண்ணி. மற்றபடி எனக்கு நடந்தது அதே மாதிரி தான் நானும் போய் சொன்னேன். செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ரிப்ளை வந்தது, நீங்க என்ன ப்ரொபோஸ் பண்ணீங்களோ எனக்கு அது எனக்கு ரிட்டர்ன் ப்ரொபோசலா வந்துச்சு. நான் இப்ப 2 பேரும் சொன்னாங்க, அந்த பயப்படுறது, அந்த பிளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் உசு பேத்துறது, எல்லா இடத்துலயுமே இது காமனாவே இருக்கு ப்ரோ. அந்த லைஃப் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். யாரோ என்ன கூப்பிட்டாங்க. இல்ல, நீங்க தான் அடுத்து. நீங்க சொல்லுங்க உங்க ஹிஸ்டரிய. ஏன் ஹிஸ்ட்ரியா? ஹிஸ்ட்ரி சொல்ற அளவுக்குலாம் இல்லைங்க. அவர்லாம் டீச்சருக்கே ப்ரப்போஸ் பண்ணி பாருங்க. இல்லை பண்ணல, பிடிச்சிருந்துச்சு ஒரு காலத்துல. பரணி, சாரி சொல்லி, அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லவ் சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் வருங்க, அது சரியான ஃபீலிங் பரணி. உங்களுக்கு ஆயிருக்கு அந்த மாதிரி ஃபீலிங்லாம்? நான் அந்த ஒரு பார்ட் மட்டும் வேணா நான் சொல்றேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பேசுகிற பேர் நமக்கு வந்து தெரியும், அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அப்படி சொல்லாமல் வந்து அந்த இடத்துலயே ஒரு ஃபுல் ஸ்டாப் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு என்னோட ஒரு கதையில். நான் என்ன சொன்னேன்னா, எனக்கும் என்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு, பட் ப்ராக்டிக்கலாக இது நமக்கு வந்து நம்மளால் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அந்த டைமில். ஆனாலும் அதையும் மீறி நம்ம வந்து அவங்க கூட பேசும்போது நம்ம அறியாமலும் சரி அவங்க அறியாமலும்
அந்த காதல் வந்து அப்பப்போ வெளிப்படும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. அவ்வளவுதான். பெரிய பெரிய வேற வேலையெல்லாம் ஏதாவது பாக்குறீங்க. அந்த டைம் அந்த டைம் ஐ லவ் யூலாம் அவ்வளோலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. வெறும் ஓகே சிரிப்பாங்க. இந்த ஃபிலிமிங் அதேதான் ப்ரோ. இதெல்லாம் இருக்காது லைஃப்ல. நானுமே வந்து எனக்கு ஓகே பிடிச்சிருந்தா ஆகி 2-3 மாசம் ஆயிடுச்சு சொல்றதுக்கு. ஓகே ஆனதுக்கு அப்புறமே டபுள் சைடு ஆனதுக்கு அப்புறமே அது சொல்லி இப்போ கூட அந்த சொல்லுங்க நான் கண்டினியூ பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அதுதான் நானும் இப்பதான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி அதாவது எல்லா பக்கமே அது மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மூவில நம்ம பாக்குறது. ஆனா நம்ம சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தை நம்ம சொன்னதே கிடையாது எப்பவுமே ப்ரப்போசல்ல. நானும் நிறைய கேட்டிருக்கேன், ஏதுறதோட யோசிச்சிருக்கேன். சரி. ஏது குத்துருவோம் தவிர நான் அந்த மாதிரி அதுதான் சொல்லும் போது ஒரு தனியா அதான் டியூஷன் எதுங்கி நான் கேட்கிறேன் அவங்க பேர் கூப்பிட்டு நான் இப்படி இந்த மாதிரி 4 days முன்னாடி சொன்னேன் அப்படின்னா பதில் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே பார்த்துட்டு என்ன ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு முடிச்சுட்டு சிரிச்சுன்னே அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அப்போவே புரிஞ்சிச்சு ஓகே அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்க ஸ்டோரிஸ் நான் ஒன்னு ஓகே எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சா? ஸ்டோரிஸும் கேட்கல, பட் உங்களோட ஸ்டோரிஸ் கேட்டேன். பிரகாஷ் ப்ரோ சரி முடிச்சிடலாமா இல்ல வேற ஏதாவது பேச? இல்ல நீங்க அஜித் குமாரோட ஸ்டோரி நான் யூடியூப்ல கேட்க பரணி நான் சொல்றேன், மிஸ் பண்ணாம கேளுங்க. அஜித் குமாரோட ஸ்டோரி கேளுங்க. போன வாட்டி அவர் சொன்னார்ல, அது ஒரு ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படத்துல ஒரு பாட்டு சொல்லியிருந்தாரு. இந்த வாட்டி ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. இன்னும் 2 பாட்டு நம்ம கேட்கணும், வெயிட் பண்ணி கேட்கணும். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு டேஸ்ல அந்த பாட்டையும் கேட்கணும், நல்லா இருக்கும். ஓகேவா? மத்த யாரும் பேசல அப்படின்னா நீங்க ஸ்பேஸ் இதோட முடிச்சுக்கலாம். நிமிஷத்து நாளைக்கு பேசுவோம். பிரகாஷ் ப்ரோ ஏதோ குட் பேட் அக்லி அந்த பிரீமியர் பத்தி மறுபடியும் இப்ப ஏதோ அப்டேட் வந்திருக்கு போல. ஆமா, ரமேஷ் பால் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காரு. இல்ல அது மொத்தம் வந்து குட் பேட் அக்லி டே, அதாவது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் தடவை சொன்னப்போ வந்து பரணி கூட அப்படிலாம் போட மாட்டாங்கன்னு, அப்படி இப்போ அப்படிதான் நடக்குது. என்னன்னா 2 ஷோவுமே போடுறாங்க, ஈவினிங் ஷோவும் போடுறாங்க, நைட் ஷோவும் போடுறாங்க. 9ஆம் தேதி ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கிரீன்லயும் போடுறாங்க. ஆமா என்டையர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. போட்டிருக்காரு, அதை வச்சு சொல்றீங்க? இல்ல அதை வச்சு சொல்லல, நியூஸ் வச்சு சொல்றேன் நான். இல்ல இப்ப எல்லா ட்ராக்கர்ஸுமே ட்வீட் போடுறாங்க. அவருமே வந்து நாகநாதன் அவர்களுமே வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. சோ இன்னைக்கு வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க போட்டாங்கன்னா அதே டைமுக்கு யூஎஸ்ல ஓவர்சீஸ்ல பிரீமியர் பண்ணிடுவாங்க. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா 1 AM ஷோ கொடுத்துருவாங்க. எல்லா ஸ்டேட்லயும் வந்து 1 AM ஷோ கொடுத்துருவாங்க, 1 AM இல்ல 4 AM ஷோ கொடுத்துருவாங்க. சோ அதனால வந்து பிரச்சனையே கிடையாது. இதுவும் பெஸ்டான ஐடியா தான். கர்நாடகாலயும் முத நாள் ஈவினிங் பிரீமியர் பண்ணுவாங்களா? இல்ல தமிழ்நாடு இல்ல அது வந்து இந்த லக்கி பாஸ்கர் பண்ணாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரீன் இந்த தமிழ் ஏரியா இருக்கிற இதுல போடுவாங்க. தமிழ் வெர்ஷன் மட்டும்தான். ஆமா ஆமா பிரகாஷ் நான் பண்ண கிளம்பி வந்து இல்ல அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இல்ல அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ராகுல் இருக்காருல்ல, அவரு டோட்டல் தமிழ்நாடு டோட்டல் தியேட்டர் அக்ரிமெண்ட் நேரடியாவே பண்றாராம். அது இப்ப நாகாலாந்து ட்வீட் இப்பதான் பார்த்துட்டு வரேன். அப்ப அது கோர்ட்டுக்கு பண்ண மாதிரி பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா டிக்கெட் ரேட்டு ஹெவியா இருக்கும், டிமாண்ட் பயங்கரமா இருக்கும். அது நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னவோ அது என்ன பண்ண காத்திருக்காங்களோ இன்னும் 2.5 மாசத்துல. அடுத்த வாரம் டீசர் இருக்கு, வாங்க ஃபர்ஸ்ட் டீசர் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் படத்துக்கு போவோம். அடுத்த வாரம் வந்து டீசர் இருக்கு. நான் இருக்கிற ஏரியால ஸ்ட்ரீட் 2 வந்துச்சு ப்ரோ. முத நாள் சாயந்தரமே இங்க போட்டாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு. அது எல்லா இடத்துலயும் பெய்ட் பிரீமியர் இருந்துச்சு, அது இங்கேயும் இருந்துச்சு. ஆனா வந்து குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் பெய்ட் பிரீமியர்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எவ்வளோன்னு தெரியல, பட் ஆனால் பெய்ட் பிரீமியர் இருந்துச்சுன்னா மேபி தமிழ்நாட்டில் மட்டும் இருந்துச்சுன்னா நான் கம்மி போக வாய்ப்புகள் இருக்கு. ஆமா பிரகாஷ் நிறைய பேர் டீசர் கன்ஃபார்ம் இப்ப கமெண்ட்லயே கேட்டிருக்காங்க. இல்ல புரியல, கேள்வியே புரியல எனக்கு. என்ன கேட்டாங்க லாஸ்டா? இல்ல செலிப்ரேஷன்ஸ்லாம் இப்ப மார்னிங்ல இருந்து ஆரம்பிச்சிடும்லான்னு கேக்குறேன். பிஃபோர் டே கரெக்டா 4 மணில இருந்து அலப்பறையா இருக்கும். டிக்கெட் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ரீமியருக்கு அதுவும் பெய்ட் ப்ரீமியர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா லிமிட்டட் ஷோஸ் தானே இருக்கும். ஸோ டிக்கெட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்த்துக்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து
டீசர் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பேசுவோம். முடிச்சிடலாமா? கரெக்டா 60 நாள் முடிச்சிடலாமா? கேட்கல ப்ரோ. என்ன ப்ரோ? 60 days இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர், வெயிட் பண்ணுவோம். ஓகே, அப்போ வந்து அடுத்த வாரம் டீசரு, அங்கே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஓகே, என்ஜாய் பண்ணுறோம். ஓகே பாய். ஓகே பாய். இன்னைக்கு பேச முடிச்சிடலாமா? நம்ம ஒரு கற்பனை கதையை மட்டும் நாளைக்கு சொல்றேன். கற்பனை கதையை மட்டும் சொல்றேன். கற்பனை கதை மட்டும். ப்ரோ உங்க கதை சொல்லுங்க ப்ரோ. நான் கற்பனை கதை நாங்களாம் சொல்றோம்ல. இல்லங்க, நான் ஒரு கற்பனை கதை நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே ஓகே அதுல ஓகே கலந்துருக்கும். இல்ல பரணி, ஒரு கற்பனை கதை, சூப்பரான கதை. ஓகேவா? நாளைக்கு ஒரு கதையாவே சூப்பர் கற்பனை கதை சொல்றேன். ஆமா, அதாவது அத்தியாயங்கள்ல ஒரு அத்தியாயம் சொல்றேன். ஒரு கற்பனை கதைகள்ல ஒரு அத்தியாயம், முதல் அத்தியாயம் ஒன்று இருக்கு. அந்த முதல் அத்தியாயம் எங்க தொடங்கப்பட்டது, எங்க முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாளைக்கு சொல்றேன். அது கடல் புறா தான், பட் ஒரு ஹச்சி ஒன்று சேர்த்துக்குங்க. புரியல, கடல் புறா சொல்ல போறீங்களா? கடல் புறா சுமார் கேட்டார்ல, அதுல ஒரு ஹச்சி ஒன்று சேர்த்து சொல்ல போறேன், அவ்வளவுதான். மறுபடியும் பதறாரு, மறுபடியும் ரெக்கார்டிங் பண்ற மாதிரி. காதல் புறா, காதல் புறா. ஓகே ஓகே சரி ரைட். ஓகே பாய். நாளைக்கு பார்க்கலாம். பை பை.